ஷூட் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் he was very hesitant about me because of my color. இவனை எப்படி நான் கொண்டு வந்து ஒரு மெக்கானிக்காக மாற்றி how can I change him into a மதுரை ஸ்பீக்கிங் கைங்கிற ஒரு டிலமாலே இருந்தார். யார்ட்டையும் சொல்லாத உன்னை சங்க சார் ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணி வச்சுட்டாரு, நீ தைரியமாக அப்படின்ட்டான். ஸோ ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஐ காட் தட் ஃபார்ம் இன் 4 months. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ரீசன் வந்துட்டு யுவர் இன்டேக். ஓகே, பசிக்கும்போது சாப்பிட்றது, அளவான சாப்பாடு. ஐ பீன் டூயிங் திஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 17-18 years. சினிமாவில் வந்துட்டு யூ நீட் தோஸ் ஹார்ட் டேஸ் வரும்போது வந்துட்டு யூ ஹேவ் டு பி மென்டலி ஸ்ட்ராங். பழனி ரியலி ஒர்க் ஃபார் மீ. எனக்கு ஃபாலோட் பை திருத்தணி மட்டும்தான் இட் டிட் ஒர்க். தேர் வர் லாட் ஆஃப் குட் ஃபிலிம்ஸ் விச் ஐ ஹேட் பட் டிட் நாட் கெட் குட் பப்ளிசிட்டி. விஜய் சாருக்கு அந்த டைமில் ஒரு இஷ்யூ இருந்தது, தலைவா ரிலீஸ் ஆகாமல். ப்ரொடியூசர்ஸ் இமீடியட்லி ரிலீஸ்ட் இட் வித்தவுட் எனி பப்ளிசிட்டி. ஸோ 1.5 வருஷமாக எல்லாத்தையுமே போட்டு உழைப்பெல்லாம் போட்டுட்டு எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பிகம் ஒன் விஜய் சார்னு வச்சுக்கோங்களேன். படம் கிடைக்குமாங்கிறதுமே டிசைட் ஆகிறதே வந்துட்டு உங்களோட லாஸ்ட் ஃபிலிமோட நம்பர்ஸை வச்சு தானே. இப்போ அது சுத்தமாக போகல அப்படிங்கும்போது வந்துட்டு டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் பரத். ஹலோ சார். ஹாய். குட் டு மீட் யூ. லாஸ்ட் டைம் நம்ம சந்திச்சப்போ காளிதாஸ் 1 போது, இப்போ கரெக்டாக காளிதாஸ் 2 ரிலீஸ் முன்னாடி சந்திக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃபிலிம். தேங்க்யூ சார். ஐவ் சீன் த ஃபிலிம். ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். ஜஸ்ட் லைக் ஐ டோன்ட் திங்க் எனிபடி வில் பி ஏபிள் டு கெஸ் லைக் கடைசியில் என்ன நடக்குது. ஆக்சுவலாக ஜெனரலாக படத்தில் ட்விஸ்ட் வைப்பாங்க. ஐ திங்க் இது ட்விஸ்ட்டில் படம்னு நினைக்கிறேன். தட் இஸ் ஹவ் ஐ திங்க் தி டைரக்டர் ஸ்பின்ட் இட். Yeah. Before we begin the interview, I just want to ask you, you look really good. Thank you. What is your, like, ஏதாவது ஸ்பெஷல் கேர் எடுத்துப்பீங்களா? Your fitness, food, you like some super care, you look whatever. I think questionly, I think first 2 is covered. I think that's the base for பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ரீசன் வந்துட்டு your intake. Okay. So I'm not a person who goes on starvation. So I'm a person who does conscious eating. Okay. பசிக்கும்போது சாப்பிட்றது, அளவான சாப்பாடு. So there's a difference. A lot of people go on a diet suddenly. ஒரு டயட்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சொல்லிட்டு ஒரு 18 hours ஃபாஸ்டிங் இருப்பாங்க. தென் தே ஈட். அது ஒரு பேட்டர்னாக பண்ணுவாங்க. அது வந்து இட் வேரிஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். ஸோ எனக்கு வந்துட்டு ஐ டூ கான்ஷியஸ் ஈட்டிங் அண்ட் ரெகுலர் ஃபிட்னஸ். அது என்ன இடி மழை பெஞ்சாலும் ஐ மேக் ஷோர் ஐ ஒர்க் அவுட் ஃபார் 1 hour. ஐ ப்ளே 1 hour பேட்மிண்டன். ஸோ இட்ஸ் கோட்டா ஆஃப் 2 hours எவ்ரி டே அண்ட் பீயிங் இன் குட் மென்டல் ஸ்பேஸ். That is very important. And over the years in cinema I have learned that that is my first priority. ஒரு நல்ல மென்டல் ஸ்பேஸில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி ஃபிசிக்கலி your body starts pushing. If it is a reversal around, அது நடக்காது சார். அது if you're நல்ல மென்டல் ஸ்பேஸில் இல்லாமல் you want to push yourself, you cannot. பேட்மிண்டன் நீங்கள் விளையாடுறது இன்ஸ்டாவில் நிறைய ஃபோட்டோஸ் போட்டிருக்கீங்க. யூ ஆல்சோ டு தி அக்கேஷனல் கிரிக்கெட். ஹவு மச் டஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஹவு மச் டஸ் இட் ஹெல்ப் த மென்டல் ஸ்பேஸ்? வெரி மச் சார், வெரி மச். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் யூ டு கட் டவுன் ஆன் யோர் கார்டிசால். ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு கட் பண்ணுறதுல வந்துட்டு பிகாஸ் 1 hour of fitness or any physical activity I'm saying, it helps you in cutting down on your cortisol. So stress levels automatically கம்மியாகும். And the more consistently நீங்கள் ஃபிட்னஸ் பண்ண that shows you are mentally very strong. Right. கன்சிஸ்டன்சிங்கிறது that I've been doing this for almost 17-18 years. So that shows you are mentally very strong. Mentally strong persons மட்டும்தான் வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஜிம்முக்கு போவாங்க irrespective of your fatigue levels. ஸோ எனக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஹஸ் ஹெல்ப் மீ இன் சினிமாவில் வந்துட்டு யூ நீட் தோஸ் ஹார்ட் டேஸ் வரும்போது வந்துட்டு யூ ஹாவ் டு பி மென்டலி ஸ்ட்ராங் டு புஷ் யுவர் செல்ஃப் டு கெட் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் நம்ம நினச்சோம் ஓடலை, வாட்ஸ் நெக்ஸ்ட்? அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு யூ வில் கோ இன் டு அ ஷெல். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறது வந்துட்டு தி ஸ்போர்ட் அண்ட் ஃபிட்னஸ் அண்ட் டான்ஸ். யா. ஸோ ஒரு படம் ஓடலை, யூ கோ இன் டு அ ஷெல். அடுத்த நாள் யூல் ஸ்டில் கோ டு தி ஜிம். எஸ், அன்றைக்கே போவேன் சார். நான் அன்றைக்கே போவேன். ஐல் கோ வென்ட் இட் அவுட், ஐல் ஜஸ்ட் கோ ரன் ஆர் ஐல் டூ ஏதோ ஒன்று பண்ணுவேன் சார். சம்திங் ஐ வில் ஃபிசிக்கலி இன்வால்வ் மை செல்ஃப் விச் வில் ஆக்சுவலி மேக் மீ ஃபீல் பெட்டர். சம் பீப்புள் அவங்களோட த வே தே ஹேண்டில் ஸ்ட்ரெஸ் இஸ் டு டாக் இட் அவுட். யூ ஆர் சேயிங் அதுக்கு பதிலாக யூ ஆக்ட் இட் அவுட். It varies. Okay. From every individual has their own pattern of living life. ஆமாம். இல்லை உங்களுக்கு என்ன? எனக்கு அதுதான் சார், எனக்கு அதுதான். See, I'm a very close-knitted person and I'm a very low profile, ரொம்ப கம்மியாக பேசுகிற ஒரு பர்சனாலிட்டி. ஸோ மை ஒன்லி வே ஆஃப் வென்டிங் இட் அவுட் டு கெட் அ பெட்டர் மென்டல் ஸ்பேசஸ் ஒர்க்கிங் அவுட் ஆர் பிளேயிங் பேட்மிண்டன் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த இடத்துல பேசுவேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும்போது ஸோ யூ ப்ளே அண்ட் தென் ஒன்ஸ் யூ ஃபினிஷ் your badminton session, you come and discuss about it. All those
சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் புட் டுகெதர் just makes me to get into a good mental frame. ரைட். இப்போ காளிதாஸ் 1 ரிலீஸுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க தட் ஐ வாஸ் கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் லைஃப் அண்ட் இந்த படம் வந்து இட் ரியலி ஹெல்ப் மீ பிரிங் இட் அவுட் ஆஃப் தட். பிஃபோர் தட் allow me to congratulate you for completing 50 films. லவ் இப்போ சொல்லி தான் எனக்கு ஆக்சுவலி நீங்கள் 50 படம் முடிச்சிட்டிங்கன்னு எனக்கு தெரியுது. பிகாஸ் அந்த படம் வந்தப்போ பெருசாக பப்ளிசிட்டி வந்த மாதிரி தெரியல. அண்ட் it just slipped under the radar. It was actually, I was looking forward for the film because it was a Malayalam remake. It was a remake of Love, Malayalam remake, Shine Tom Chako pannadu. But somewhere I think that film didn't position itself in the market. Adu plus publicity could have been better nu enak thonuchu. So and landmark film ah pathina the murder film. Correct. Nanu Vani Bhojanam pannirukkom. Right. So that film lot of people felt it was claustrophobic ah irundhathu. ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்தது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் நீங்கள் பப்ளிசிட்டிங்கிறது வந்துட்டு ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் சினிமா ரைட் நோ. அது இல்லாதனால ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம் எனக்கு வந்துட்டு ஒரு பெருசாக நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. அது ப்ரிட்டி மச் அதுதான் சார். என்ன சின்ன வருத்தம் இப்போ நீங்கள் சின்ஸ் நீங்கள் இது ஆரம்பிச்சதுனால ஐ திங்க் 50th ஃபிலிம் கொஞ்சம் இன்னும் பெட்டராக எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா மை லேண்ட்மார்க் ஃபிலிம் would have been இன்னும் பெட்டரான ஒரு இது கிடச்சிருக்கும் எல்லாருக்கும். Yeah, but again congratulations, 50 films is a great achievement. And மேபி அதுவும் நீங்கள் அடுத்த நாள் பேட்மிண்டன் ஆடி இல்லை ஜிம்முக்கு போயிட்டு அந்த ஸோ இப்போ யூ நாட் திங்கிங் அபவுட் ஆல் தட். ஓகே. பட் எப்பயாவது தோணுமா தட் நம்ம வந்து பிகாஸ் யூ த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் யர் கரியர் அண்ட் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் யர் கரியரில் தே லைக் சீம் லைக் டூ டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ். பிகாஸ் நீங்கள் பாய்ஸில் ஆரம்பிக்கிறீங்க, அதோட ஒரு ஹை ப்ரொஃபைல் லான்ச் யாருமே கேட்க முடியாது. அப்புறம் வரிசையாக செல்லமே, பட்டியல், என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஃபிலிம்ஸ் இருக்குல்ல சார், பாய்ஸ் ஃபாலோட் பை 4 the people. அங்கே லஜ்ஜாவதி இட் பிகேம் செல்லமே, காதல், February 14, பட்டியல், M10 மகன், வெயில். It just went on and on. Like Bharath podanaale it was like a kind of this one, and then you get to a point and then suddenly something happens. What happened? I think that happens for everyone. இருக்கும். But உங்க career நீங்க கிராஃபா I think I'm blessed to have these films in my என்னோட டைரக்டர்ஸ் எல்லாரும் நம்பி இந்த எஸ்பெஷலி couple of industry hits சொல்லுவாங்கல்ல சார், வெயில், தென் கண்டேன் காதலை, தென் you have காதல், then you have பட்டியல், M10 மகன். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ப்ராபப்ளி லாட் ஆஃப் பீப்புள் கீப் டெலிங் மீ தட் ஒன்ஸ் ஐ சோஸ் த ஆக்ஷன் பார்த்து ஒன்று எடுத்ததுக்கப்புறம் it started dippingnu. But I never felt Pazhani was a film which put down my career. இல்லவே இல்லை சார். பிகாஸ் தாம்பரம் தானே ஒரு சினிமா இருக்குது சார். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் நோ தட். யூ won't believe, நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்கேயோ ஒரு அவுட்ஸ்கர்ட்டில் ஷூட் பண்ணுறேன்னு வைங்களேன், 2 films which constantly people come and appreciate me on is, நீங்கள் கெஸ் எடுத்தாலும் நீங்கள் இருக்க முடியாது, பழனி, பொட்டு. தட் இஸ் how it is. சரி, நம்ம ஒரு டேஸ்ட்டுக்கு சினிமா பார்க்குறோம், பட் எல்லாரும் அதை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் பட் ஜஸ்ட் டு இன்ட்ரா, பட் செல்லமேலாம் வந்து ஒரு ஆக்சசபிள் சப்ஜெக்ட் தானே. செல்லமேலாம் அதெல்லாம் இருந்தது, அது பெரிய ஹிட்டு கூட. நான் என்ன எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, பரத் ஆக்ஷன் பார்த்து எடுத்ததுக்கப்புறம் ஐ திங்க் தேர் வாஸ் அ டிப் இன் ஹிஸ் கேரியர் அப்படின்னு நிறைய சொல்லும் போது ஐ ஹேவ் டு ஆன்சர் திஸ். பழனி வாஸ் அ ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம் ஃபார் சக்தி சிதம்பரம் சார் தான் வந்துட்டு அதுக்கு ப்ரொடியூசர். And it was a pleasure working with Peras sir, because I could learn the other side of commercial cinema. அது வரைக்கும் I was never into commercial cinema. I was a very naive, ஒரு மாதிரி நெக்ஸ்ட் டோர் லுக்லேயே தான் படம் பண்ணிட்டு இருந்தேன். He started tuning myself into commercial cinema, which was much needed for any hero to learn different graphs of cinema இருக்குல்ல. I think Pazhani really worked for me. எனக்கு followed by திருத்தணி மட்டும்தான் it didn't work. Okay. But Pazhani worked. ஒரு குஷ்பு மேடம்க்கும் எனக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அப்புறம் அக்கா தம்பிக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒரு பஞ்ச் டைலாகாக இருக்கட்டும், இனிஷியலி எனக்கே ஐ வாஸ் லிட்டில் ஹெசிடன்ட் டு டூ ஆல் தோஸ். தென் ஹி கேம் மீ கான்ஃபிடென்ட், சார் இப்படியும் ஒரு சினிமா பண்ணுங்க சார், இப்படி பண்ணணும். அண்ட் ஹி வாஸ் கமிங் ஃப்ரம் 2-3 பிளாக் பஸ்டர்ஸ், திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதின்னு சொல்லிட்டு விஜய் சார், அஜித் சார்லாம் வச்சு பண்ணிட்டு வர்றாரு. ஸோ எனக்கு அது நிறைய பேர் சொல்லும் போது அதில் வந்துட்டு ஐ வாண்ட் டு கிவ் பேக் சேயிங் தட் Pazhani was a film which commercially did good for me in my career, graphla. After that, followed by it, எனக்கு தெரிஞ்சு there were a lot of good films which I had but did not get good publicity. Okay. There's a difference. நல்ல படம் இருந்திருக்கும்,
அதுக்கான சரியான ரிலீஸ் டேட்டும் பப்ளிசிட்டியும் இல்லைங்கிறது தான் வந்துட்டு நீங்கள் வாட் ஹேப்பன் கேட்டிங்களா சார், இந்த கிராஃப் அப்படி இறங்குறதுக்கு ரீசன். இப்போ கூட நிறைய பேர் வந்துட்டு சார் 555 சூப்பர் படம் சார் அப்படிம்பாங்க. சில பேர் நேபாளி பற்றி பேசுவாங்க. நேபாளி பற்றி பேசுவாங்க. ஸோ என்னோட டைம் பேட் டைமாக என்னன்னு தெரியல, நேபாளி ஹேட் A certificate. And to add on to that, it was released with something, which was a U certificate. And it was a family film. ஸோ நீங்கள் எங்கேருந்து வந்துட்டு ஃபாலோட் பை 555, விஜய் சாருக்கு அந்த டைமில் ஒரு இஷ்யூ இருந்தது, தலைவா ரிலீஸ் ஆகாமல். ப்ரொடியூசர்ஸ் இம்மீடியட்லி ரிலீஸ்ட் இட் வித்தவுட் எனி பப்ளிசிட்டி. ஸோ 1.5 வருஷமாக யூ ட்ரைட் எல்லாத்தையுமே போட்டு உழைப்பெல்லாம் போட்டுட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல சார், தெர் லாட் ஆஃப் தி ஸ்மால் ஃபேக்டர்ஸ் ஐ திங்க் விச் டிசைட்ஸ் த ஃபேட் ஆஃப் த ஃபிலிம். ஸோ 555 தான் நீங்கள் அந்த 6 பேக்லாம் போட்டு அது எவ்வளோ டைம் ஆச்சு? ஸோ ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஐ காட் தட் ஃபார்ம் இன் 4 months பிகாஸ் ஐம் ஜென்ரலி ஃபிட். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ நீட் டு டேக் அவுட் த எக்ஸ்டர்னல் ஃபேட்டை போய்ட்டு ஒரு 6 hours for a day I work out, morning 3 hours and evening 3 hours with a very strict diet, so protein diet. So 4 months I got that form. பட் நாட் அந்த இதெல்லாம் கிடையாது, லைக் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டார்வேஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்லை சார், it is a kind of starvation. See, your body requires lot of எல்லா இன்க்ரீடியன்ஸும் வேணும்ல சார். But when you need to get that kind of a particular form, you have to live only on protein. Okay. which can be supplements, eggs, chicken, fish, அவ்வளோதான் இருக்கும். ஸோ இதுதான் 3 வேலையும் இருந்தது எனக்கு. ஸோ 4 months I took that. Then after that ஷூட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு 6 months ஆச்சு. ஸோ 1 year, 1.5 years I was in that particular diet. But it was a good learning lesson for me. சசி சாரோட ஒர்க் பண்ணுறது வந்துட்டு இட் வாஸ் a great learning lesson for me. நீங்கள் வந்து பேரரசு வந்து உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல. ஐ ஃபர்ஸ்ட் வாண்ட் ஆஸ்க் யூ ஒன் திங். நீங்கள் வந்து கமர்ஷியல் சினிமான்னு ஒன்று சொன்னீங்க. இப்போது செல்லமே, பாய்ஸ், how do you define that? அது கமர்ஷியல் சினிமா இல்லை சார், காதலே கமர்ஷியல் சினிமா தான் சார். வெரி ரியலிஸ்டிக்லி மேட் கமர்ஷியல் சினிமா. கமர்ஷியல்னா எப்படி சொல்கிறீங்க? அதுதான் சார். சார் எனி ஃபிலிம் which collects money is a commercial film. அதான் ஓகேங்களா, அதுதான் பேஸ். பட் ஐ அம் ஆஸ்கிங் நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஸோ the difference between காதல் and பழனி is realistically made commercial film சொல்லுவாங்களா, அது காதல். ஓகே. காதல் had its own flavor. அதில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்தது, ஆனால் அது வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. இட் had its own flavor of humor. எல்லாமே இருந்தது, நல்ல கதை, நல்ல கண்டென்ட். பழனி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இட் had its own ஹியூமர், நல்ல ஃபைட்டு, சாங் எல்லாமே இருந்தது. என்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இது ரியலிஸ்டிக்காக இருந்தது, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்ரியலிஸ்டிக்கான ஒரு ஓவர் த டாப்பாக ஹீரோய்க்கான ஒரு ப்ரெசன்டேஷன் இருந்தது தவிர இது வந்து ரியலிஸ்டிக்கான ப்ரெசன்டேஷன். இவ்வளோதான் வித்தியாசம் சார். டு யூ திங்க் தட் இப்போ வந்து இப்போ விமர்சனம்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க, எல்லாரும் ஒரு மாஸ் ஹீரோவாக பார்க்குறாங்க, எல்லாரும் வந்து இந்த மாதிரி படம் பண்ண பார்க்குறாங்க. தட் கேம் when you were trying to do your action. அந்த டைமில் ட்ரெண்ட் இருந்தது. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பிகம் ஒன் விஜய் சார்னு வச்சுக்கோங்களேன், இல்லை எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பிகம் ஒன் அஜித் சார்னு வச்சுக்கோங்களேன். அது இருந்தது சார், அந்த டைமில் இருந்தது. ஸோ எவ்ரி ஹீரோ, நான் பண்ண டைமில், அந்த டைமில் எவ்ரி ஹீரோ வாண்டட் டு சூஸ் ஸ்கிரிப்ட் இன் சச் அ கைண்ட் தட் தே வாண்ட் டு டூ அ ஃபிலிம் லைக் விஜய் சார், அஜித் சார். அந்த ஹீரோய்க்கான மொமெண்ட்ஸ், ஒரு லோ ஆங்கிளோ, ஒரு ஹை ஸ்பீட் ஷாட்ஸோ, ஒரு 5 சாங் மஸ்ட்டு, ஐட்டம் நம்பர், இதெல்லாமே அந்த டைமில் இருந்தது சார். நான் சொல்கிறது 2007, 8, 9, 10 அந்த டைமில் இருந்தது. நான் மட்டும் கிடையாது, என் கூட இருந்த சக ஆக்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் போய் அங்கே போயிட்டு அடி வாங்கி ஜெயிச்சு தோத்துலாம் வந்திருக்காங்க. ஸோ அதனால் அது ட்ரெண்டு தான் சார். பட் ஸோ நீங்கள் இந்த படம் வந்து டிட் யூ ஆஸ்க் பேரரசு, நீங்கள் கேட்டிங்களா? தட் இஸ், நான் இதை மட்டும் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், எந்த கான்ஃபிடென்ஸில், ஹவ் ஆர் யூ சூசிங், எனக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னு கேட்டீங்களா? என்ன சொன்னார்? He said, I want to prove myself. அவரு ஓகே. I want to prove myself with the upcoming hero. ஓகே. So he had a small dip. அதுக்கப்புறம் அந்த திருப்பாச்சி, சிவகாசி, தென் திருப்பதி, தென் ஃபாலோட் பை ஐ திங்க் he did one more. விஜயகாந்த் சாரோட ஒரு படம் பண்ணான்னு நினைக்கிறேன், தர்மபுரின்னு ஒரு படம் பண்ணான்னு நினைக்கிறேன். ஸோ அது சின்ன டிப்புக்கு அப்புறம் he want to prove himself. அவருக்காக. So I am not in anyone's shadow. So let me do a film with an upcoming hero. டு ப்ரூவ் மை செல்ஃப்ங்கிற ஒரு பாயிண்ட் அவருக்கு வந்ததுனால வந்துட்டு ப்ராப்ளி தட்ஸ் த ரீசன் ஹி சோஸ் மீ. ரைட். ஸோ இந்த கேள்வி கேட்டபோது அவர் அதுதான் என்கிட்ட சொன்னாருங்கிறது தான் நினைக்கிறேன் எனக்கு, இஃப் ஐம் நாட் ராங். எஸ். ஸோ பட் எனக்கு அது ரொம்ப இதாக இருந்தது சார். அந்த ட்ராக் வந்து நான் வெண்ட் அண்ட் ஆஸ்டம் சார், இதெல்லாம் விஜய் சார் பேசுறதெல்லாம் நானும் பண்ணணுமா, ஏன்னா எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை சார், சம்திங் வெரி நியூ, இந்த ஹோல் ஜானரே எனக்கு ரொம்ப புதுசு, நீங்கள் தைரியமாக பண்ணுங்க சார்னு சொல்லிட்டு அவருக்கு நீங்கள் அவரோட ஒர்க் பண்ணால் தெரியும் சார். இஸ் வெரி ஃபன் லவ்விங், நீ நோஸ் வாட் ஹி வாண்ட்ஸ். கமர்ஷியல் பல்ஸ் இருக்குல்ல சார், அது தெரியும் எந்த டயலாக் எப்படி பேசினா கரெக்டாக இருக்கும்னு. ஐ திங்க் ஐ பிரிட்டி மச் சரண்டட் மை செல்ஃப் டு ஹிம் அண்ட் தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ட்.
ஸோ ஆஸ் அன் ஆக்டர் எல்லாமே நடிப்பு தான். பட் இந்த நடிப்புக்கும் அந்த நடிப்புக்கும் என்ன வித்தியாசம்? தட் இஸ் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் காளிதாஸ் இட்ஸ் அ ரிலேட்டிவ்லி கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ணுற கேரக்டர். கரெக்ட். அதுக்கும் இந்த ஓவர் த டாப் நம்ம சொன்னோம்ல அந்த மாஸ் படம், அந்த அதுக்கும் வாட் இஸ் த எக்ஸாஜரேஷன், அவ்வளோதான் சார். ஃப்ரம் யோர் சைட்? அவ்வளோதான் சார், இதுதான் சிம்பிள். இப்போ ஒரு இந்த கேரக்டர் வந்துட்டு காளிதாஸுங்கிற படத்தில் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் இதுதான் பண்ணுவாங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். ரைட். பட் இந்த கேரக்டர் வந்துட்டு இது எதெல்லாம் பண்ண மாட்டானோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்க்ரீனில் பண்ணுறது தான் வந்து எக்ஸாஜரேட் வெர்ஷன். பஞ்ச் டைலாக் லைஃப்பில் நம்ம யாருமே நார்மல் லைஃப்பில் பேச மாட்டோம். யூ டோன்ட் கோ அண்ட் ஸ்டாப் எனிபடி ஆர் யூ டோன்ட் கோ அண்ட் கில் எனிபடி அன்லஸ் அண்ட் அன்டில் யூ ஆர் அ ரவுடி. ஸோ ஒரு நார்மல் ஹீரோ கேரக்டர் வந்துட்டு நீங்கள் எக்ஸாஜரேட்டடாக அவனை வந்துட்டு நல்லா ஃப்ளோரசன் ஸ்கெட்சில் நல்லா எழுதி அண்டர்லைன் பண்ணி காட்டும்போது தான் வந்துட்டு எக்ஸாஜரேட் வெர்ஷன் தான் வந்துட்டு ஹீரோய்க்கான ஒரு ஹீரோ வர்ஷிப் ஃபிலிம்ஸாக மாறுது. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். பழனியில் பார்த்தீங்கன்னா எனி ஃபிலிம், நாட் ஒன்லி பழனி, எனி மாஸ் ஓரியன்ட் ஹீரோயிக் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நோபடி ஒரு டயரை பிடுங்கி அடிக்கிறதோ இல்லைனா ஒரு பைக்கு மேலே எடுத்து சுற்றுறதோ இதெல்லாம் யாரும் பண்ணுறதே கிடையாது. இட் இஸ் ஆல் மாஸ் எலிமெண்ட்ஸ் மேட் டு என்டர்டெயின் ஆடியன்ஸ். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. இன்ஃபேக்ட் நீங்கள் இது கேட்டதுனால வி ஆக்சுவலி வாண்ட் டு மேக் இட் வெரி பர்டிகுலர் இன் காளிதாஸ் தட் இட் ஹாஸ் டு பி அ வெரி சட்டில் ஹீரோ கேரக்டர் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கணும். தட் இஸ் ஹவ் இட் இஸ் சார். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு காளிதாஸ் பிஃபோர் ஐ ஓர் அ காக்கி ஐ வெண்ட் அண்ட் ரிசர்ச். எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஃப்ரெண்ட்ஸு ஒரு இன்ஸ்பெக்டர் என்கொயரிக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, வாட் இஸ் த பேசிக் பேட்டர்ன் ஃபார் என்கொயரி, அண்ட் திஸ் ஹவ் இட் இஸ். தி டோன்ட் கோ அண்ட் ஷவுட், கன் எடுக்கிறதோ கத்துறதோ சட்டையை பிடிக்கிறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. போயிட்டு வந்துட்டு அங்கே போயிட்டு என்ன நடந்தது, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்தது, எஸ்ஓஎஸ் என்னென்ன பண்ணாங்க, சிஓஎஸ் என்ன எடுத்தாங்க, இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்களோ அதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீ அண்ட் டைரக்டர் வி டிசைடட். ஸோ தட் இஸ் ஹவ் காளிதாஸ் கேரக்டர் வாஸ் ரிட்டன். படம் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இல் பி வெரி சட்டில். எங்கேயுமே துப்பாக்கி எடுத்துருக்க மாட்டேன், எங்கேயுமே கத்தி எடுத்துருக்க மாட்டேன், எங்கேயுமே கத்தி பேசியிருக்க மாட்டேன். ஆமாம், தட் இஸ் ஹவ் திஸ் கேரக்டர் மேட். அந்த கான்ஃபரன்டேஷன் வரும்போது கூட கரெக்ட் ரெண்டு பேருக்குள்ள அவங்க தான் கொஞ்சம் இதுவாக லவுடாக பேசுவாங்க தவிர நீங்கள் வந்து அது அந்த இது டோனை மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஃபஸ்ட்டு காளிதாஸ் போது வி கம் பேக் டு தட் கொஸ்டின் விச் இஸ் லைக் என் லைஃப்பில் கொஞ்சம் நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தது, அப்போ தான் காளிதாஸ் வந்தது. வாட் ஆர் தோஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ்? இட்ஸ் அபவுட் டெலிவரிங் சார். அப்போ டெலிவரிங் எவ்ரி அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் ஐ திங்க் பெருசாக போகலன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ தட் இஸ் அ ஃப்ளக்சுவேஷன் எவ்ரி இப்போ நம்ம ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு லாஸ்ட் ஃபிலிமோட பர்டிகுலர் நம்பர்ஸை வச்சு தான் வந்துட்டு யுவர் நெக்ஸ்ட் ஃபிலிம் இஸ் டிசைடட் ஆர் யுவர் நெக்ஸ்ட் படம் கிடைக்குமாங்கிறதுமே டிசைட் ஆகிறதே வந்துட்டு உங்களோட லாஸ்ட் ஃபிலிமோட நம்பர்ஸை வச்சு தானே. ஸோ இப்போ அது சுத்தமாக போகல அப்படிங்கும்போது வந்துட்டு பேஷன் கேம். யூ ஹவ் டு வெயிட், தென் யூ ஹவ் டு வெயிட் ஃபார் அ குட் ஸ்கிரிப்ட், யூ ஹவ் டு வெயிட் ஃபார் அ குட் டைரக்டர்ஸ் நிறையா வருவாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் none of the producers will be ready to put in money on you. That is the biggest problem. So that's where that fluctuation starts. அந்த மென்டல் பீஸ் போக ஆரம்பிக்கும். ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்டுங்கிற ஃபியர் வரும்போது தான் யூ ஸ்டார்ட் கெட்டிங் லிட்டில் ஃபிஜிட்டி, அது எப்படி அப்படின்னு. ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன். 2-3 ஃபிலிம்ஸ் பெருசாக அங்கே அந்த இடத்துல இட் டின் கிளிக் அப்படிங்கும்போது தட் ஹேப்பன்ட். அண்ட் தென் காளிதாஸ் கேம் டு மீ அண்ட் தென் இனிஷியலி ஐ வாஸ் வெரி ஹெசிடன்ட். இப்போ இந்த டைமில் போலீஸ் எப்படி பண்ணலாம், என்ன ஏது கிளிக் ஆகுமா என்னன்னு, பிகாஸ் தட் வாஸ் 2017 they came to me. Film got released 2019. So 17ல I was around 29-13 நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது பண்ணணுமா இப்போங்கிற நிறைய இருந்துச்சு. பட் தென் ஐ டுக் அ போல்ட் கால். ஐ செட் லெட்ஸ் டூ திஸ். பிகாஸ் டைரக்டரோட ப்ரொஃபைல் வந்துட்டு இட் வாஸ் வெரி குட். அவர் கரெக்டாக வந்துட்டு he pitched in and then that's how it happened. So the fluctuation அதனால தான். இப்போது ஒரு படம் செலக்ட் பண்ணும்போது இட்ஸ் ஜஸ்ட் யோர் டிசிஷனா, இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்டுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு சஜஷனுக்காக அந்த மாதிரி கேட்பீங்களா, இல்லை நீங்களாக வந்து டிசைட் பண்ணீங்களா? நான் எக்ஸாஜரேட் பண்ணல சார், இன்டர்வியூக்காக சொல்லலை. 23 years of its one man army தான். இட் இஸ் ஜஸ்ட் மீ வாஸ் டிசைடட் வித். அப்போது கண்டென்ட் காதலில் ஒரு டைலாக் இருக்குது சார், தப்போ ரைட்டோ அது என்ன மட்டுமே சாரட்டும் அப்படிம்பாங்க. ஸோ ஐ திங்க் இவ்வளோ இப்போ இந்த கடைசி காளிதாஸ் 2 வரைக்கும் தட் இஸ் ஒன்லி ஹேப்பன். ஓகே, பாய்ஸ் முடித்து செல்லமே காதல் வரைக்கும் ஐ டிட் நாட் ஹாவ் தட் கதை கேட்குற அந்த டிக்டேஷன் என்கிட்ட இல்லை. பிகாஸ் ஐ வாஸ் அப்கமிங். அதுக்கப்புறம் அதுக்கு முடிச்சு February 14th தான் வந்துட்டு ஆஃப்டர் காதல் தே ஸ்டார்ட் டெல்லிங் மீ த ஸ்கிரிப்ட். அது வரைக்கும் வந்துட்டு எனக்கு மட்டும் என்னோடய கேரக்டர் மட்டும் சொல்லுவாங்க.
அண்ட் ஐ வாஸ் லக்கி இன் தட். கரெக்டாக எனக்கு எல்லாமே கிளிக் ஆகி அது அலைன் ஆகிடுச்சிது. பட் ஸோ ஃபார் டில் நோ ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் ஒன் மேன் ஆர்மி. நானே தான் கேட்பேன். ஸோ பாலாஜி சக்திவேல் வந்துட்டு காதல் வந்து ஒன் லைன் சொல்லிட்டு அவ்வளோதான். He just explained me my character. பட் கடைசி ஷூட் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் he was very hesitant about me because of my color and my I'm a proper ஒரு மெட்ரோ ஒரு urban looking personality. இவனுங்க எப்படி நான் கொண்டு வந்து ஒரு மெக்கானிக்காக மாற்றி how can I change him into a மதுரை ஸ்பீக்கிங் கைங்கிற ஒரு டிலமாலே இருந்தார். பட் தென் சங்கர் சார் வாஸ் ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட், கப்பல் ஆஃப் ஸ்க்ரீன் டெஸ்ட் ஹேப்பன். ஸ்க்ரீன் டெஸ்ட் நடந்த அந்த ரோட்டில் தான் நான் வீடியோ வாங்கியிருக்கேன். ஸோ தட் இஸ் ஹவ் எல்லாமே நடந்தது. அது சங்கர் சாரோட பழைய ஆஃபீஸாக இருந்தது. அங்கே தான் ஸ்க்ரீன் டெஸ்ட் நடந்தது. அண்ட் அந்த படம் முடிஞ்சு வித்தின் 6 இயர்ஸில் வந்துட்டு அதே இடத்துல வந்துட்டு ஐம் பையிங் அ நியூ ஹவுஸ். ஸோ தட் இஸ் சம்திங் விச் ஐம் ப்ரவுட் ஆஃப். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு சங்கர் சார் வாஸ் வெரி ஸ்டபன். இல்லை இந்த பையன் பண்ணுவான். அவரோட ப்ரொடக்ஷன் தான். அவரோட ப்ரொடக்ஷன் தான். அவரோட அசிஸ்டன்ட் தானே பாலாஜி. ஸோ இப்போ வந்து வென் do you remember the audition you did, screen test you did for Kadal? Yeah, of course sir. எனக்கு சொல்லிட்டார் கேரக்டர் முருகன் இதான் கேரக்டர், இப்படி தான் இருக்க போது, நீ ஒரு மெக்கானிக்கு இதான் சொல்லிட்டு ஒரு 2-3 டைலாக்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. அண்ட் நான் ஒரு ஷர்ட் பேண்ட்டில் இருக்கேன். ஒரு ஒரிஜினல் மெக்கானிக்கோட அந்த கிழிஞ்சு போன டிஷர்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்து they gave it to me. டக்குன்னு ஷர்ட்டை கட்டிட்டு டக்குன்னு போட்டுட்டு சார் ஒரு 2 minutes இருங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பைக் இருந்தது. ஐ வென்ட் டு கால் த க்ரீஸ். அப்படியே மூஞ்சி கிஞ்சிலாம் நானே இது அவர் சொல்லலை. I went and did my own homework and I came because I grew up in Chulaimedu. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு வெல்டர், கப்பல் ஆஃப் பீப்புள் ஒரு ஜாப் ஒர்க்கிங் பீப்புள் தான் எல்லாம். ஸோ எனக்கு பேசிக் லோவர் மிடில் கிளாஸோட லைஃப் ஸ்டைல்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரியும் மெக்கானிக்னால் எப்படி தான் இருப்பாங்க, ஒரு வெல்டர்னால் எப்படி இருப்பான், ஒரு ஆட்டோ டிரைவர்னால் என்ன பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியும். ஸோ மெக்கானிக்னோட டக்குன்னு ஐ வெண்ட் அண்ட் ஐ டிட் மை ஓன் ஹோம்ஒர்க் அண்ட் ஐ ஸ்டூட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விச் he liked it. பரவாயில்லையப்பா சரின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் டெஸ்ட் ஹேப்பன் முடித்த உடனே எடுத்து வச்சுட்டாங்க. அது சங்கர் சார்ட்ட போட்டு காட்டினதுக்கப்புறம் தான் he got convinced. இல்லை இந்த பையன் பண்ணுவான். எந்த சீன் அது? இந்த சீன் தான் சார். இந்த பயம் இருக்குல்ல, பொம்பளை பிள்ளைலாம் அடக்க ஒடுக்கமாக இருக்க வேணாம், ஆளும் அந்த ஒரு மாதிரி ரொம்ப லவுடாக ரூடாக பேசுவாங்கல்ல சார், அந்த சீன் தான். அந்த சீன் தான். அப்போ எனக்கு சுத்தமாக ஸ்லாங் வராது. ஸோ அது வந்துட்டு பாலாஜி சார் வந்து எனக்கு சொல்லி அந்த சின்ன ஒரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அதை நான் 10 தடவை கேட்டு உட்காந்து அதை கேட்டு நான் மிரரில் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணேன். உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா, த ஆடிஷன் ஃபார் பாய்ஸ்? சார் அது வே பேக் 2002 நினைக்கிறேன் சார். 2002ல் ஐ திங்க் நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் ஒன் டு கெட் செலக்டட். ஸோ ஃபஸ்ட்டு என்னை செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் சப்சிக்வெண்ட்லி தே கெப்ட் காலிங் மீ ஃபார் ஆல் த ஆடிஷன்ஸ். காம்பினேஷனுக்காக. பட் தே டிடன்ட் டெல் மீ தட் ஐ வாஸ் செலக்டட். ஸோ பேக் ஆஃப் மை மைண்ட் இட் வாஸ் ரன்னிங். எனக்கு வந்துட்டு நான் இருக்கேனா இல்லையா என்ன ஏதுங்கிற ஒரு 3-4 ஸ்க்ரீன் டெஸ்ட்க்கு அப்புறம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா சும்மா கூப்பிட்றானுங்க, உட்கார வைக்கிறானுங்க, ஒரே டைலாக் பேச வைக்கிறானுங்க, மற்ற பாய்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிறாங்க, திருப்பி கூப்பிட்றாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தென் ஐ வெண்ட் அண்ட் ஸ்போக் டு அசிஸ்டன்ட் டைரக்டர். சார் நான் இருக்கேனா இல்லையா சார், எனக்கு புரியலையே சார்னோன்னா அவன் தனியாக கூப்பிட்டு போய்ட்டு யார்ட்டையும் சொல்லாத, உன்னை சங்கர் சார் ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணி வச்சுட்டாரு, நீ தைரியமாக இரு அப்படின்ட்டான். அங்கேருந்து அதுக்கப்புறம் இன்னொரு 5 ஸ்க்ரீன் டெஸ்ட் அவ்வளோ ஜாலியாக வீடியோ. ஃபஸ்ட்டு கேமராவில் பார்த்தது வந்து கேவி ஆனந்த் சார் தான். ஸோ அப்போது வந்துட்டு ஹேரி 435 தான் இருக்கும் சார், நெகட்டிவில் இருக்கும். ஸோ 435 தான் நான் எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணதே என்னோடய 435 தான் நான் பார்த்து ப்ராப்பராக நெகட்டிவில் ஷூட் பண்ணி அதை கிரேட் பண்ணி ஸ்க்ரீனில் பார்த்தா சங்கர் சார். ஸ்க்ரீனில் இந்த 5 பேர் எப்படி இருப்பாங்க, தட் இஸ் ஹவ் இட் வெண்ட். ஸோ 9 ஸ்க்ரீன் டெஸ்ட் வெண்ட் ஆன் தென் வி காட் செலக்டட். இப்போது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரோ அண்ட் ஒரு கான் இருக்குல்ல லைஃப்பில். ஐ பிலீவ் ட்ரூலி தட் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரோ அண்ட் கான் இருக்குது. நவ் பாய்ஸ் கிரேட் லான்ச், இதை விட ஒரு பெரிய டைரக்டர் கிடைக்க முடியாது, இதை விட ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கிடைக்க முடியாது, சைஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொஃபைல். அந்த படத்தை பற்றி அப்புறம் என்ன பேசினாங்கிறது வேறு விஷயம். பிகாஸ் ஐ திங்க் நிறைய பேர் ஷாக் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னடா அது சங்கர் கிட்ட போய் இந்த மாதிரிலாம் ஒரு படம் அது ஒன்று இருந்தது. ஸோ பட் ஆன் தி அதர் சைட் இப்போ நீங்கள் பார்க்கும்போது டு யூ ஃபீல் தட் இதுக்கு நம்ம 5ல் 1 இருக்கிறதுக்கு பதிலாக supposing we had a solo hero launch, do you ever feel that way? Like again நான் சொல்கிறேன், there are lots of good things about boys. இல்லை சார், நான் அந்த ஆங்கிளில் யோசிக்கவே இல்லை சார். பிகாஸ்
if you are from a cinema family, probably if you are from a family where you're good to go for a cinema, ஒரு ஃபண்டிங் பண்ணுற ஃபேமிலியோ இல்லை எங்கேயோ ஒரு அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு 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 ஹிண்ட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த ஆங்கிளில் யோசிச்சிருப்பீங்க. நம்ம பையனை சோலோவா அப்படின்னு. சினிமாவுக்கு எங்களுக்கும் சுத்தமாக அந்த இதே கிடையாது சார். திஸ் ஹியூஜ் கேப் பிட்வீன். யாருமே தெரியாது. நோ சார், we are from a normal middle class family who wanted my father wants me to study chartered accountant and go to US. ஒரு டிப்பிக்கல் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல, அப்படி தான் இருந்தது. நான் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். எவ்ரி வீக் சரவணபவனில் போய் சாப்பிட்றது, மாதத்துக்கு ஒரு படம் பார்க்குறது, அதுவும் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு காதுக்கு வந்தால் அந்த படம் பார்க்குறது. ஸோ ஒரு ரெகுலர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல. ஸோ அதனால் அந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லை. ஒரு சோலோ லான்ச் இருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோங்கிற ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லை. பட் ஹேவிங் செட் தட், ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி ஐ திங்க் இதோட ஒரு பெரிய லான்ச் எனக்கு தெரிஞ்சு சோலோ லான்ச்சில் கூட கிடச்சிருக்கு. பிகாஸ் ஐ கெட் டு ஒர்க் வித் ஆல் த பிக் பீப்புள். சங்கர் சார், ரஹ்மான் சார், ரவி கே சந்திரன் சார், கேவி ஆனந்த் சார், ரவிவர்மன் சார், ஏஆர் ரஹ்மான் சார், வைரமுத்து சார், சொல்லிகிட்டே போகலாம். இது வந்துட்டு ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இப்போ வந்து நீங்கள் டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் இதுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த நான் சினிமாவுக்கு போகணுங்கிற அது எந்த ஸ்டேஜில் வருது உங்களுக்கு? பிகாஸ் அப்பா சினிமா ஜஸ்ட் ஹேப்பன் டு மீ. ஓகே, ஐ திங்க் இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சதே கிடையாது. கிடையவே கிடையாது சார். அதுதான் சொல்கிறேன் சார். அது எங்கேருந்து உங்களுக்கு வரும்? அது மைண்டுக்கு வரும் சொல்லுங்கள். இல்லை, நிறைய பேர் வந்து சினிமா பார்த்துட்டு அதான் அது இல்லை, அது கிடையாது. அதான் சொன்னேன், மை brought up is such kind that you know it was வீடு, ஸ்கூலு, ஃபுட்பால் ஆடுவேன், ஸ்போர்ட்ஸில் ஃபுட்பால் ஆடுவேன். Personally, I wanted to go and get settled in Manchester United as a goalkeeper. This was my personal aim. But my father wants me to study, do the regular stuff and யூஎஸில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு படிப்பிஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்கள் அப்பாவோட ஆசை. ஸோ அதனால் சினிமாங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்கு சுத்தமாக வந்துட்டு இல்லவே இல்லை, இடமே இல்லை. ஸோ இப்போ பாய்ஸ்லேருந்து இப்போ பாய்ஸ் வந்து 2003 ரிலீஸ். இப்போ காளிதாஸ் வந்து 2026 வருது. ஸோ 23 இயர்ஸ். இந்த பேசேஜ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லேர்னிங் ப்ராசஸ் தான் சார். இட் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் அபவுட் ரெசிலியன்ஸ், பர்சிஸ்டன்ஸ். ஏன்னா பிகாஸ் சினிமாவில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஐ வாஸ் இன் த ட்ரிப் தட் யூனோ வாட் எவர் ஐ டூ வில் வின். ஏன்னா அப்படி தான் எனக்கு இருந்தது. பாய்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் ஃபார் த பீப்புள், செல்லமே, காதல். ஸோ நம்ம என்ன பண்ணாலும் ஓடிடும் போல இருக்குன்னு. பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஐ ஸ்டார்டட் நோயிங் த ரியல் ஃபேஸ் ஆஃப் சினிமா. வாட் சினிமா இஸ் ஆல் அபவுட், த மார்க்கெட் வேல்யூ. ஸோ உங்களுக்கு வந்துட்டு யூ நீட் டு டெலிவர் எவ்ரி ஃப்ரைடே ஸோ தட் யூ கேன் ஹோல்ட் யுவர் செல்ஃப். ஸோ இது த லேர்னிங் ப்ராசஸ் இருக்குல்ல சார். திஸ் இஸ் சம்திங் விச் 23 years have taught me. ஸோ இந்த 23 இயர்ஸில் பரத் மாதிரி ஓரளவுக்கு மென்டல் பீஸோடு இருக்கணும்னா, வித் ஆல் த திங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங், அந்த குவாலிட்டி வாட் இஸ் நீடட்? டோன்ட் பி க்ரீடி. ஓகே, அதே மாதிரி ஸ்டாப் திங்கிங் அபவுட் அதர்ஸ். தேர் மைட் பி ஹை பாசிபிலிட்டி. அது எப்படிங்க முடியும்? முடியுமா அது சார்? அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து இல்லை, பட் அது எப்படி லைக் எப்பவுமே வந்து இல்லை சார் காம்படிஷன். இல்லை சார், அதான் சொல்கிறேனே, இங்கே காம்படிஷனுங்கிறது வந்துட்டு நம்மளாக உருவாக்குறது சார். அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார். அந்தந்த படம் கதை நல்லா இருந்து அந்தந்த ஹீரோக்காக ஓடுது சார். நம்மளாக ஒன்று ஃப்ரேம் பண்ணிக்கிறது, இன்னாருக்கு இன்னார் காம்படிஷன், இன்னாருக்கு இன்னார் காம்படிஷன், ஓகே ஃபைன், அதெல்லாம் ஃபேன்ஸ் அவங்கவுங்க வச்சுக்கிறது, அதெல்லாம் ஓகே. பட் த ப்ராப்ளம் கம்ஸ் இஸ் when you start thinking about others. நம்மளுக்கு பின்னாடி வந்தவன் இஸ் கோயிங் அப், இஸ் கெட்டிங் அ பிகர் பெட்டர் salary. What am I doing in life? Actually, you're doing a good film. It might be a small budget, but you're still doing a good film. You're still doing a film. அதெல்லாம் விட்டுட்டு you start thinking about all those. Current work affect ஆகும் சார். Then you'll stop giving the best for the film which you're doing. உன்னை நம்பி ₹1 கோடி போட்டாலும் you have to give your best. That is very important. If you start thinking about the external factors, தோனி சொல்லுவார்ல சார், கண்ட்ரோல் த கண்ட்ரோலபிள்ஸ் அப்படிம்பார்ல சார். அதுதான் சார், நம்ம கையில் என்ன இருக்கோ அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். லெட்ஸ் நாட் திங்க் அபவுட் த அன்கண்ட்ரோலபிள்ஸ். ஸோ இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இஃப் யூ ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் ஆல் தோஸ், உனக்கு வர ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதுவும் அஃபெக்ட் ஆகும். உன்னோட பெஸ்ட்டு நீ கொடுக்க முடியாமல் போகும். ஸோ திஸ் இஸ் மை லைஃப் ஃபண்டா. இட் மைட் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் பீன் புட்டிங் மை செல்ஃப் அண்ட் லிவிங் அ பீஸ்ஃபுல் லைஃப். இன்னும் டச் வுட் நீங்கள் பண்ணீங்க. பட் ஆக்சுவலி இந்த 23 வருஷத்துக்கு அப்புறம் வித் ஆல் த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நான் வந்து காளிதாஸ் 2 ட்ரெய்லர் பார்க்குறேன். கீழே ஒரு கமெண்ட் இருக்குது, பரத்னா கம்பேக் கொடுங்கண்ணா அப்படின்னு. யூ ஸ்டில் ஹாவ் பீப்புள் ஹூ ஆர் ரூட்டிங் ஃபார் யூ. அந்த அது ஐ டோன்ட் நோ சார். நான் வித் ஒரு ப்ரௌடாகவே சொல்லுவேன் சார். ஐ திங்க் நான் இதை கேமரா பார்த்தே சொல்கிறேன் சார். பிகாஸ் தே நெவர் ஹேட்டட் மீ.
ஐ நெவர் ஹேட் எனி ஹேட்ரட். நான் தப்பான படம் கொடுத்ததுனால தான் வந்துட்டு they didn't see my film is what I assume. நான் நல்ல படம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி தட் லவ் கம்ஸ் பேக். #பரத் கம் பேக். ஆனால் நீங்கள் நல்ல ஆக்டர்னா, நீங்கள் நல்ல படங்கள் பண்ணணும். ஸோ ஃபேன்ஸோட லவ் அண்ட் பிளெஸிங் எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு. இட் இஸ் ப்ராபப்ளி மை சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஐ திங்க் விச் ஹஸ் மேட் தம் நாட் டு see மை ஃபிலிம் இஸ் வாட் ஐ அஸ்யூம். ஸோ எனக்கு அது ஃபஸ்ட்டு காளிதாஸ்லேயே வந்தது சார். லுக் சாலிட், #பரத் கம் பேக்னு ஒரு நிறையா ட்வீட்லேருந்து எனக்கு இன்ஸ்டா மெசேஜஸ்லேயும் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ட்ரெய்லருக்கும் பார்த்தீங்கன்னா யுனானிமஸ்லி ஒரு 60 to 70% ஆஃப் ட்ரெய்லர் கமெண்ட்டோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பரத் அண்ணாக்கு ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும். பரத் இஸ் கோன் டு கம் பேக், ஸோ ஆன் ஸோ குட் ஃபிலிம், இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம், வெரி ஹாப்பி ஃபார் பரத். ஸோ இது எனக்கு வந்துட்டு வெரி ப்ளீஸிங்காக இருக்கும், விச் இஸ் ஆல்சோ மேக்கிங் மீ ஃபீல் தட் ஐ ஷுட் ஒர்க் மோர் ஹார்டர், ஐ ஷுட் ஒர்க் மோர் ரெஸ்பான்சிபிள் டுவர்ட்ஸ் சூஸிங் மை ஸ்கிரிப்ட், விச் ஐம் ஆல்வேஸ் ட்ரைட். சம்டைம்ஸ் நம்ம சிலதெல்லாம் நம்ம கண்ட்ரோலபிள்ஸில் இல்லை சார். கண்ட்ரோலபிள்ஸ் இல்லை, அதுதான் சொல்கிறேன் நான். அதான் நல்லா இருக்கும் எக்ஸிகியூஷன். பட் எனக்கு என்னன்னா, நானும் இந்த இண்டஸ்ட்ரியை லைக் ஐ பீன் கவரிங் இட் ஃபார் வைல். பட் எனக்கு வந்து ஒரு லாஜிக் புரிய மாட்டேங்குது. என்னன்னா, சில பேர் வந்து என்னதான் உழைப்பு போட்டாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு தே கெட் அ டிஃப்ரெண்ட் ஜேர்னி. சில பேருக்கு வந்து ஒரு ஃப்ரீ ரன் மாதிரி கிடைக்குது. தட் இஸ், ஒரு படம் ஹிட் ஆகுது, அந்த படம் ஹிட் ஆகிட்டு ஒரு 10 படம் ஃப்ளாப் ஆனாலும் ஏதோ படம் கிடைச்சிட்டே இருக்கு. அது வந்து ஒரு யூ கேன் சே லக், டெஸ்டினி, என்ன வேணா சொல்லலாம். ஹவு டு யூ லுக் அட் இட்? I know it's very heartbreaking to listen to that, you know, because அதான் சார் அந்த டைனாமிக்ஸை I didn't mean to hurt you. நான் சீரியஸா இல்லை சார். see I'm a person who understood the reality. இனிஷியலாக ஒரு 6, 7, 8 years பேக்லாம் I used to get hurt. என்னடா அது இப்படி இருக்கே, இவ்வளோ உழைக்கிறோம், why it's not happening for me. But now I understood the reality. I think what I have decided is just keep working. Firstly I have to work. ஒர்க் எல்லாம் வீட்டில் உட்காரும்போது தான் வந்துட்டு யூ பிகம் ஸ்டாக்னன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ரன்னிங். ரேஸில் நீ கடைசியில் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஓடு. தென் யூ ஸ்டார்ட் டிசைடிங் அபவுட் நீ ஹவு மச் யூ கேன் ஆக்ஸலரேட்டுங்கிறது வந்துட்டு ஆஸ் டைம் கோஸ் ஆன் அண்ட் ஆன் பெட்டர் ஸ்கிரிப்ட்ஸை செலக்ட் பண்ணி, பெட்டர் காம்பினேஷன் செலக்ட் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காளிதாஸ் 2 எடுத்துக்கோங்களேன். ஐ திங்க் தட் இஸ் சம்திங் விச் இஸ் ஒன் ஸ்டெப் அஹெட் ஃபார் மீ, பிகாஸ் இட் ஹாஸ் பெட்டர் காம்பினேஷன், இட் ஹாஸ் பெட்டர் ஸ்கிரிப்ட். த ஃப்ரான்ச்சைஸ் அட்லீஸ்ட் இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் அது, and I'm part of the franchise again as a hero for the second time. So இதெல்லாம் வந்துட்டு ப்ளஸ் one step ahead. So this is how I take it, baby step-ஆக எடுத்து போகிறது தான். பட் இட் இஸ் சம்டைம்ஸ் வெரி ஹர்ட்டிங். சம்டைம்ஸ் எங்கிட்டே சொல்லுவாங்க, என்னப்பா யாரோ ஏதோ எதுவுமே பண்ணாமல் வந்துட்டு எங்கெங்கேயோ போயிட்டுருக்காங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும். ஐ திங்க் அவங்களோட லக் ஆர் டெஸ்டினி இஸ் ரிட்டர்ன் இன் சச் கைண்ட் தட் தே ஹேவ் டு அங்கே போகணுன்னு இருக்குது. பட் ஒன் திங் எனக்கு என்னன்னா சார், ஐ திங்க் அந்த ஒரு சொல்லுவாங்களே சார், ஒரு பிளான் ஒன்று சொல்லுவாங்களே சார், நான் இவ்வளோ வருஷம் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அந்த ஒரு பவர் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க வச்சுருக்குன்னா, ஐ திங்க் there's something big waiting for me. Till that, let me keep working. Let me focus on my work. ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். somewhere I think அந்த dots connect ஆகும் is what I believe. that is the only optimistic approach I can make. மற்றபடி என்கிட்ட வந்துட்டு பணம் இருந்தால் நானே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இதெல்லாம் இல்லாதனால என்கிட்ட இருக்கிற ஒரே இது hope. Yeah, that is the only thing I can do. Right. And the power means you mean God or something like அந்த almighty power சொல்லுவாங்கல்ல சார், the divine force which has made me to sustain for these 23 years because he has a bigger and better plan. சில பேர் வந்துட்டு when we talking about Godல, சில பேருக்கு எனக்கு see I am a fairly neutral person because எனக்கு வந்து நான் in the sense that like நான் பண்றதை நான் பண்ணியே ஆகணும். I cannot say நான் நான் காலையில் எழுந்திரிச்சு ப்ரே பண்ணால் உடனே ஆகிடும், அந்த மாதிரி கிடையாது. ஐ ஹாவ் டு ஒர்க், ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் இன்டர்வியூ, ஐ ஹாவ் டு பி இன் அ மென்டல் ஸ்பேஸ். இந்த இன்டர்வியூ நல்லா இல்லைன்னு கீழே கமெண்ட்ஸ் வந்தாலும் ஐ ஷுட் ஹவ் புட் இன் த எஃபர்ட். ஆல் தட் ஐ ட்ரை டு டூ. பட் சில பேர் வந்துட்டு they just leave it to that power. How do you like? I'm pretty much like you, sir. I believe in that power, but that cannot help you fully. You do your process. நீங்கள் பண்ணது பண்ணி தான் சார் ஆகணும். தட் இஸ் ஆக்சுவலி ஃபெய்த். அது நடக்குமா நடக்காதாங்கிறது யாருக்குமே தெரியாது. பட் தட் இஸ் த ஃபெய்த் விச் யூ ஷுட் கீப் ஒரு கார்னரில் வச்சுக்கணும் சார். பட் யூ ஹாவ் டு டூ யுவர் ப்ராசஸ். அது பண்ணும்போது தான் என்ன தட் கிவ்ஸ் யூ பாசிட்டிவிட்டி. ரைட். தட் கிவ்ஸ் யூ தட் பாசிட்டிவ் ஃபீல், தட் எனர்ஜி, தட் யூ நோ இஸ் தேர் டு டேக் கேர் அப்படின்னு. பட் அப்படியே உட்காந்துட முடியாது சார். யூ ஹாவ் டு
work your hard pins to make sure that, you know, it happens. ஓகே, நம்ம சினிமா பற்றி கொஞ்சம் விலகி போகிறோம். பட் அகேன் ஜஸ்ட் டு ப்ரெஸ் ஆன் திஸ் லாஸ்ட் கொஸ்டின், ஐ ப்ராமிஸ், ஹீ இஸ் தேர் டு டேக் கேர்னு சொல்கிறீங்கல்ல, பட் யூ கேன் ஆல்சோ சே தட் அது ஏன் மற்றவங்களுக்கு வந்து டேக் கேர் பண்ணுறீங்க, என்ன ஏன் டேக் கேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, அந்த மென்டல் இது வருமா, எப்பயாவது வருமா? இல்லை சார், அதுதான் நான் சொல்கிறேன். He has taken care of me for 23 years. நானால தான் இப்போ உங்களோட உட்காந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன். That is taking care. Yes. Okay. So that is why I'm still running in that particular arena. So நீங்க என்ன சொல்றீங்கன்னா, there are many people that would love to be Bharath. என்ன சார், ஒன்றும் நீங்கள் இப்போ சிம்பிளாக அதை உடைக்கணும் அப்படின்னா இன்னும் பிகர் லீக்கு போகல, அவ்வளோதானே தவிர ஐ எம் நாட் அவுட் ஆஃப் த லீக். Yeah. There's a huge difference between being out of the league and not going. So bigger league நான் போல. Yeah, your fans comments, like that's so, there. I'm still in the league. உள்ள விளையாடிட்டு தான் இருக்கேன். It is just that ஏதோ ஒரு ஃபைன் டே வரும்போது சஞ்சு சாம்சங் ஒரு 100 அடிச்சிடுவேன். Fantastic. I hope that happens with the Kaalidas too. Yeah. So நீங்க வந்து ஒரு வாட்டி உங்க ஃபேவரட், since you're talking about sports, நீங்க உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் மூவி என்னன்னு கேட்டா சக்தி இந்தியான்னு சொன்னீங்க. யார் சார்? Chakde India. Yeah. Your favorite sports movie. Yeah, correct. What is your why is it so? எனக்கு of course ஷாருக் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். His aura is totally different when it comes to screen presence ன்னு சொல்லுவாங்கல்ல சார், அது. ரெண்டாவது அந்த women empowerment இருக்குல்ல சார், அது இப்போ ஸ்போர்ட்ஸ்னாலே வந்துட்டு இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் மென் அந்த கிரிக்கெட் பற்றி தான் பேசுகிறோம் நம்ம. பட் ஹாக்கி அண்ட் எஸ்பெஷலி ஹாக்கி for women இருக்குல்ல சார், that was very refreshing. அது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. the way they have made it I think was really refreshing. நல்ல ஒரு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு சக்தி இந்தியா சொன்னேன். ப்ளஸ் த மியூசிக் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப பேட்ரியாட்டிக்காக நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ஐம் வெரி ஃப்ரம் மை சைட் ஐம் வெரி ட்ரான் டு ஒரு காம்ப்ளிகேட்டட் பேக்ரவுண்ட் அண்ட் அதெல்லாம் தாண்டி ஒருத்தங்க சக்சீட் ஆகிறாங்கன்னா ஃபார் மீ தோஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ் ரியலி I think Chakde India is like that, sir. அவர் அக்யூஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் he still comes back. அத தாண்டி நீங்க சொன்ன ரீசன்ஸ்லாம் கரெக்ட், நீங்க சொன்னதும் ரீசன் சார், அது எனக்கு சொல்ல தெரியல. பட் that is also reason. Because it's very ஒரு மாதிரி inspiring that இருந்தது. Correct. I think sometimes movies can help us like that because like நம்ம லைஃப்ல நடக்கிறது இல்ல நம்ம லைஃப்க்கு ஒரு சின்ன ஒரு ஹோப் தர மாதிரி இருக்கும். like even though we know it's a fiction or even though we know that ஏதோ ஒரு இதுனா somewhere one connect happens and pursuit of happiness ல ஒன்று கிடைக்கும்ல சார், அந்த மாதிரி தான் நிறைய பேர் இந்த படத்தை சொல்லுவாங்க. ஆமாம் சார், இது வந்து காமனா ஹோப் அந்த 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 ஹாப்பினஸ் லவ் அது எல்லாத்தையுமே வந்து அந்த படம் ஃபில் பண்ணும் சார். அது so many guys இந்த படத்தில் அழுதுருக்கேன்னு சொன்னது அந்த படத்தை அந்த pursuit of happiness. And I'm not saying there's a like you know that's one thing. That and Shawshank Redemption இந்த படம் சொல்லிட்டே இருப்பாங்க. Like for like I cried கேட்டா they'll say these two films usually. So நீங்க வந்து ஒரு படத்துல போகும்போது let's say Kaalidas 2, right? So இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப like you said twistல ஓடுற படம். Do you give your contributions to the script or do you stay away? இல்லை சார், I do give my contribution, but since you have raised this question, Senthil is very clear on his on papers. His preparation is too good. அது வந்துட்டு ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்துட்டு அவ்வளோ க்ளீனாக பண்ணிவிடுவார். ஆன் பேப்பர்ஸில் வந்துட்டு A to Z எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு பெருசாக இம்ப்ரூவைசேஷன்ஸ் ஹேப்பன். இதில் இப்படி பண்ணிக்கலாம், இதில் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி வந்து சம்டைம்ஸ் லாஜிக்லி நம்ம நடிக்கும்போது சில விஷயங்கள் வந்துட்டு சார் இது பண்ணால் இது ஒர்க் ஆகுமா, இப்படி பண்ணிக்கலாமான் போது அதை நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் when he feels convincing he takes it. So that is how it happened for Kaalidas as well as the part 2. So but apart from that he's a brilliant technician to work with. Quick, he knows the craft really well and கரெக்டாக வேலை வாங்குவார் சார் ஆக்டர்ஸ்டேருந்து. காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் எங்கேயுமே இருக்காது. ஹி நோஸ் ஹவு டு கெட் த ஒர்க். சில பேர் 10 டேக் எடுக்கணும் அப்படிம்பாங்களே, அது இந்த டேக் ஒரு டேக்கில் அவர் நடித்தா போதும். ஏன்னா இந்த டேக்கோட ஃபுல் ஷாட் வரப்போகிறது இல்லைன்னு அவருக்கு தெரியும். இதோட பேரல் கட்டு எனக்கு வேறு எங்கே போகுதுன்னு தெரியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸில் இவ்வளோ இருந்தால் எனக்கு போதும் அப்படிங்கிறதுல இஸ் வெரி க்ளீன். Kaalidas 1 தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். யா. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் உங்ககிட்ட வரும்போது அண்ட் யூ ஒர்க் வித் லாட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ், இவரால் பண்ண முடியுங்கிற how do you get that
மேபி லேட்டர் இட் மே நாட் ஒர்க், பட் அட்லீஸ்ட் அந்த டைமில் ஓகே இது கமிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஹவு டு கெட் தட்? பியூர்லி ட்ரஸ்ட் தான் சார். இட் இஸ் அபவுட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சின்ஸ் ஐவ் டன் ஸோ மெனி ஃபிலிம்ஸ் யூ வில் ஸ்டார்ட் அனலைசிங் த டைரக்டர்ஸ் நரேஷன் ஸ்டைல். அது ஸ்டைல் அது சொல்லும் போதே ஹவு வெல் தே ஆர் ப்ரிப்பேர்ட். அதே மாதிரி வந்து இந்த கிராஃப்டில் கரெக்டாக வந்துட்டு அவங்களோட வேலையை புரிஞ்சுக்காங்கிறது அது வந்துட்டு நம்ம இன்ட்ராக்ட் பண்ண தான் யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் டு நோ தெம். ஸோ அதுலேருந்து இட்ஸ் அபவுட் நியர்லி ட்ரஸ்ட் தான். ஸோ மெயின்லி நரேஷன் ஸ்டைல், யா. தட் இஸ் த சார் தெர் ஆர் சம் ஃபிலிம்ஸ் வேர் தெர் ஆர் குட் நரேட்டர்ஸ் ஆஃப் ஃபெயில். எனக்கு அது நடந்திருக்குது. நல்லா நரேட் பண்ணுவாங்க, பட் when it comes to execution தட் ஃபிலிம் டின் ஒர்க். அது மாதிரி இருந்திருக்கு. பட் அது ஒன்றுமே பண்ண முடியாது சார். யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் த கிரியேட்டர் அண்ட் யூ ஹாவ் டு கோ இன். அது வந்துட்டு அவங்க எந்த ஸ்கூலிங்லேருந்து வராங்கன்னு இருக்குது சார். ஸோ நாளை இயக்குனர் பேட்ச்லேருந்து இவர் வந்திருக்காரு. ஸோ நிறைய பைலட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் அப்படிலாம் அனலைஸ் பண்ணி ஃபைனலி யூ ஹவ் டு கம் டு அ பாயிண்ட் வேர் யூ ஹவ் டு ட்ரஸ்ட் ஹிம் அண்ட் ஜஸ்ட் லீவ் யுவர் செல்ஃப். அவ்வளோதான். ஸோ நீங்கள் அந்த ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்பீங்களா? எனக்கு அமிச்ச போது இனிஷியலாக பார்த்தேன் சார். ஸோ யூர் ஓகே இவர் எஸ் தட் இஸ் தெரியும்ல சார், நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியும். அதுவே ஒரு ஆடிஷன் மாதிரி அவருக்கான ஆடிஷன். அண்ட் he was also winner of the season 3 ன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் புட் டுகெதர் நான் அப்படி தான் மிரலும் அப்படி தான் சார் பண்ணேன். த டைரக்டர் கேம் வித் க்ளீன் கட் சார்ட்டோட வந்துட்டார் சார். இதான் விண்மில் வந்துட்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். விண்மில் இது ஒரு கார், இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டேஜ் எவ்ரிதிங். ஸோ இதுக்கு மேலே ஒரு கிளாரிட்டி ஒரு டேரக்டருக்கு வந்துட்டு இருக்குன்னா வந்துட்டு நம்ம தைரியமாக ஐ திங்க் அப்படி தான். ஸோ இது வந்து நரேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் கன்வின்ஸ் ஆகிறீங்க, படத்துக்குள்ளே போகிறீங்க, படம் பண்ணுறீங்க, படம் முடியுது, படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ வி ஹாவ் another ஸ்டேஜ் கால் பப்ளிசிட்டி ஸ்டேஜில் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் பண்ணுறீங்க, ஆடியோ லான்ச் நடக்குது. பட் சம் மூவிஸ் தே சே ஓ இந்த படத்தை நல்லா பப்ளிசிட்டி பண்ணாங்க. சில படங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணால் கூட அந்த படத்துக்கு பப்ளிசிட்டி போகல அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் தேர்? எப்படி ஒரு படத்தை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போகிறதுன்னா வாட் யூ திங்க்? கரண்ட்லி ஸ்பீக்கிங் பிஆர் தான் சார். இட் இஸ் அபவுட் ஹவ் யூ பொசிஷன் யுவர் ஃபிலிம் இன் த மார்க்கெட். ரைட். எஸ்பெஷலி திஸ் லாஸ்ட் 7-8 years யூ நீட் லாட் ஆஃப் டெஸ்டிமோனி, யூ நீட் லாட் ஆஃப் பிஆர். டெஸ்டிமோனினா மற்றவங்க சொல்கிறது இருக்குல்ல சார், வவுச்சிங் ஃபார் த ஃபிலிம் இருக்குல்ல சார், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நோ. ஸோ அப்படி ஒரு 15 years பேக் அப்படிலாம் இருக்கும்போது வந்துட்டு யூ ஜஸ்ட் ஹேவ் டு டூ அ ஃபிலிம். தினத்தந்தியில் ஒரு 2 ஆடு, தென் ப்ராப்ளி ஒரு டிவியில் 2 ஆடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹோர்டிங்ஸ் இருக்கும். தென் ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் வில் கம் இன், வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஆடியன்ஸ்க்கு நிறைய தே ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இப்போது டிலேட் வியூ பிரிஞ்ச் வாட்ச் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி ஓடிடியில் பார்க்குறாங்க. ஸோ அவங்கள தியேட்டருக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரைடே 2 shows எடுத்துகிட்டு வரதுக்கு யூ ஹேவ் டு ரியலி ஒர்க் செப்பரேட்லி, தனியாக ஒர்க் பண்ண. அதுவே படம் பண்ணுற மாதிரி, அதுவே தனியாக ஸ்டோரி போர்டு போட்டு யூ ஹேவ் டு ஒர்க் ஸ்டார்டிங் ஃப்ரம் பூஜையிலேருந்து சார். முகத்துலேருந்து ஆரம்பித்து வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு ரீலாக எடுத்து கன்வெர்ட் பண்ணி அவங்களாம் வந்தாங்க, திஸ் இஸ் அ பிக் ஃபிலிம் விச் யூ ஆர் டூயிங், திஸ் இஸ் த காஸ்ட் யூ ஆர் டூயிங். அங்கேருந்து நம்ம வந்துட்டு ஷவுட் அவுட் கொடுக்க வேண்டியது ஆரம்பித்து டில் தி எண்ட் வரைக்கும். பட் எண்ட் ஆஃப் தி டே ஐ வில் டெல் யூ த கண்டென்ட் இஸ் அது வேற விஷயம். பட் ஐம் சேயிங் அஃப்கோர்ஸ் அது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த 2 ஷோ அதை பார்த்துட்டு கொடுக்கறது அது வேற விஷயம். பட் அது மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ பூஜையிலேருந்து ஆரம்பிச்சு யூ ஹேவ் டு சார். இப்போ எனக்கு வந்துட்டு காளிதாஸ் 2 had a grand audio launch which recently couple of my other films did not happen. அது தேவைங்கிற. இப்போ இனிஷியலி கிராண்ட் ஆடியோ லான்ச் வாஸ் லுக்ட் அப் as a grandeur audio launch. இப்போ இட் இஸ் a necessity. இது வந்துட்டு கிராண்டியர் ஆடியோ லான்ச் கிடையாது, இட் இஸ் நெசசிட்டி. இது வந்துட்டு எப்படின்னா யூ ஆர் இன்வெஸ்டிங் யுவர் மணி இன்டு இட் டு கெட் இட் பேக். ஒரு ஆடியோ லான்ச் தேவைப்படுது. ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு நல்ல பிகர் டைரக்டர்ஸ் அண்ட் பிகர் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் பிகர் ஆக்டர்ஸ் வந்து அதோட சேர்ந்து உங்களுக்கு வவுச் பண்ணுறதுக்கு வந்துட்டு தேவைப்படுது. ரைட். அண்ட் கப்பல் ஆஃப் பீப்புள் பாரஞ்சித் வந்தார். அவர் படம் பார்த்தார் சார். படம் பார்த்து ஹி ரியலி லைக். ஹி செட் த்ரில்லர் வந்து என்னோட ஜானர் கிடையாது, பட் திஸ் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட், கிரிப்பிங்காக இருந்ததுன்றார். பாண்டியராஜன் சார் படம் பார்த்தாரு. படம் பார்த்துட்டு அவர் தான் அந்த வார்த்தை சொன்னார், படத்தில் ட்விஸ்ட் இருக்கலாம், ட்விஸ்டே படமாக இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூனோ ஃபிலிம் அப்படி இருக்கிறனால தான் சார் அப்படி பேசுகிறாங்க. நம்ம வந்து யாரையும் போயிட்டு டெஸ்டிமோனிக்காக நம்ம வந்துட்டு யூ கேனாட் ஃபோர்ஸ் தெம் டு ஸ்பீக் குட் திங்ஸ் அபவுட் த ஃபிலிம் அன்லெஸ் யூ ஹேவ் சம்திங் இன் த ஃபிலிம். ஸோ அப்படி தான் வந்துட்டு இப்போ இருக்கிற சினிமாவுக்கு யூ நீட் ஆல் தோஸ். அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், பிஆர், ட்விட்டர், சோஷியல் மீடியா எல்லாம் ஆல் புட் டுகெதர் gives you that Friday ஃபஸ்ட்டு ஷோ ஃபுல் ஆகிறதுக்கான புக் மை ஷோவில் வந்துட்டு ரிவ்யூஸ்,
ஆல் திஸ் புட் டுகெதர் இஸ் இப்போ நிறைய ஆடியோ லான்ச்சஸ் வந்து அதை கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக கூட போகுது. தட் இஸ் நீங்கள் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணீங்க. ஐ வாஸ் ட்ரைங் டு ரிமெம்பர் இட். இப்போ தான் ஞாபகம் வருது. க்ளோஸ் நெட் அப்படின்னு சொன்னீங்க. ஐம் வெரி க்ளோஸ் பர்சன் அப்படின்னு. உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து படம் வந்து அதுக்காகவே லெட் த ஃபிலிம் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப்ங்கிற மாதிரி இல்லாமல் நான் போய் அந்த படத்தை விற்கணும்னா இஸ் இட் டிஃபிகல்ட் ஃபார் யூ டு இட் இஸ் ஹவு டு யூ டூ தட்? வித் த சப்போர்ட் ஆஃப் த ப்ரொடியூசர், வித் த சப்போர்ட் ஆஃப் த டைரக்டர். இப்போ அவங்களுக்கு அவங்க கான்டாக்ட்ஸ் இருக்குல்ல, அது மூலமாக யூ பிரிங் இன் பீப்புள். க்ளோஸ் நெட்னா நான் வந்துட்டு ஐ ஹேவ் மை ஓன் செட் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. நம்ம ஃபோன் பண்ணால் நம்மளுக்காக பண்ணுறதுக்கு கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அதே. பட் நான் ரொம்ப ஆப்ளிகேஷன் கேட்கவும் மாட்டேன். நான் அது தேவைப்படும் போது நம்ம கேட்கலாம், இல்லைனா தப்பாக நினச்சிப்பாங்களோங்கிற எனக்குள்ளேயே ஒரு சென்ஸ் ஆஃப் இது இருக்கும். பட் யா இப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு காண்டாக்ட் இருக்கும், டைரக்டர்ஸ்க்கு ஒரு காண்டாக்ட் இருக்கும். அதை வச்சுலாம் வி ஆல் கேதர் டுகெதர் பீப்புள் அண்ட் தென் வி ட்ரை டு மேனிஃபெஸ்ட் தட் இன் டு டெஸ்ட்மனி ஆர் இந்த மாதிரி வந்துட்டு அவங்கள நம்ம ஹெல்ப் பண்ணுங்கள் சார், இப்படி இருக்குது சார், இப்படி இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ட்வீட் பண்ணணும் அப்படின்னா, நேற்றுக்கு கார்த்தி ட்வீட்டட் ட்ரெய்லர். ஸோ தட் ஹேப்பன் பிகாஸ் ப்ரொடியூசர் வாஸ் க்ளோஸ் டு கார்த்தி. ஸோ அது மூலமாக நாட் தட் ஐ கான், இப்போ நானும் மெசேஜ் பண்ணி கார்த்தி இப்படி இருக்குது, கார்த்தி நீங்கள் பண்ணி கொடுங்கன்னா அவர் பண்ணுவார் அவர். பட் அவங்க பேசுனதுனால ஐம் ஜஸ்ட் சேயிங். ஸோ தட் இஸ் வி பூல் இன் அவர் ஓன் கான்டாக்ட்ஸ் அண்ட் தென் வி மேக் திங்ஸ் ஹேப்பன். ஸோ apart from all this, networking கூட is it a skill? சார் 100%. நெட்வொர்க்கிங்கில் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓடிட்டுருக்குங்கிறது தான் என்னோட பாயிண்ட். அது யூ ஹாவ் டு கீப் புஷிங் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு கீப் செல்லிங் யுவர் செல்ஃப். யூனோ சார் நான் இப்படி இருக்குது இந்த மாதிரி இப்படின்னு. ப்ளஸ் யூ ஹாவ் டு பி அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். இப்போ நெட்வொர்க்கிங் நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். ஐ திங்க் இப்போ நான் க்ளோஸ் நிட்டடாக இருக்கனால தான் எனக்கு அது பிரச்சனையாக இருக்குது. அதான் நான் கேட்க வரேன். ஸோ அதுதான் சொல்கிறேன். அது அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் தர் ஓன் லாபி. ஸோ அது நான் அந்த மாதிரி யோசிச்சதும் இல்லை. நான் க்ளோஸ் நிட்டாக இருந்தனால தான் எனக்கு அந்த நெட்வொர்க்கிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்கும்போது நிறைய அடுத்தவங்க லாபிக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐம் ஜஸ்ட் ஒரு அவுட் சைடராக கேட்குறேன். இப்போது சப்போஸிங் சில பேர் வந்துட்டு சம்படிஸ் பர்த்டேனா ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வாட் எவர், ஆர் சக்ஸஸ்னா இது வாட் எவர் இட் இஸ், இல்லை சக்ஸஸ் பார்ட்டி கொடுத்தா அங்கே போயிட்டு இது பண்ணுறது, அதெல்லாம் யூ டோன்ட் சீம் டு டூ வெரி மச். இல்லை சார், நான் இப்போ ப்ராப்ளம் என்னென்னா ரொம்ப யாரு கூடயும் க்ளோஸ் நிட்டாக இருக்கேன். யாரும் இல்லை, ஐம் சேயிங் ஒரு ஜாப் ரிக்குவயர்மெண்ட்டாக எடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு ஜாபுக்கு போகிறோம். புரிஞ்சுது நீங்கள் எனக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த ஸ்கில்ஸ்லாம் தேவை, ஆனால் என்கிட்ட இல்லை. சரி, இந்த ஜாபுக்காக பண்ணலான்னு அது எனக்கு அது புரியுது சார். இப்போ ஒரு பர்த்டே போது சார் எப்படி ஹவ் யூ சார் உங்களோட ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன் சார், இப்படி இருக்குங்கிறது தானே சொல்கிறீங்க. செல்ஃப் பிஆர் பண்ணிக்கிறது அதுவும் நெட்வொர்க்கிங் தானே. அதுவும் நெட்வொர்க்கிங் தான் சார். அது வந்துட்டு என்னோட மைனஸ் தான் சார். அது நான் ஹேவ் டு அக்செப்ட் மை செல்ஃப் தட் அது என்னோட மைனஸ் தான். அது சின்ஸ் எனக்கு யாரோடையும் க்ளோஸ் நிட்டடாக இருக்கனால ஃபர்ஸ்ட்லி யாரும் கூப்பிட்றதில்ல. விச் ஹேவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட் தட் யூனோ செலக்டட் குரூப் மட்டும்தான் நான் போகிறதுனால அவங்க மட்டும் தான் கூப்பிடுவாங்க. அப்படி போகும்போது பார்த்தா தென் ப்ராப்ளி ஐ வவுச் மை செல்ஃப் அண்ட் சேயிங் சார் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள், வில் ஒர்க் டுகெதர் இப்படி இருக்குன்னு. அண்ட் பட் மற்றபடி ஐ திங்க் செல்ஃப் பிஆரில் வந்து நான் வீக் தான். அண்ட் நீங்கள் ஒரு நல்ல பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க. ப்ராப்ளி ஐ வில் ஸ்டார்ட் இம்ப்ரூவிங் ஆன் தட் நெட்வொர்க்கிங் அண்ட் மேக்கிங் மை செல்ஃப் அவைலபிள். 23 வருஷத்துக்கு கழிச்சு நான் சொல்லி தான் உங்களுக்கு இது தெரியணும். இல்லை சார், அது தெரியல சார். நான் அது யோசிச்சதும் இல்லை, நான் அதை பண்ணதும் இல்லை. ப்ராபப்ளி எனக்கு வந்தது போதும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் நம்ம இருக்கும்போது, எனக்கு வரது நான் கரெக்டாக பண்ணால் போதும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் இருக்கும்போது எனக்கு அது அந்த ஆங்கிளில் நான் யோசிக்கல. அது ஸோ இப்போ யோசிக்கிறேன். குட். இனிமேல் உங்கள் ஃபியூச்சர் இதெல்லாம் எனக்கு வேணும். கண்டிப்பாக. ஸோ ஐ வாண்ட் டு நோ, இப்போ காளிதாஸ் 2ல் நம்ம நடிக்கும்போது ஆர் யூ ஏபிள் டு சே இந்த சீனில் நான் ரொம்ப நல்லா நடித்தேன், இந்த சீனில் நான் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து மானிட்டரை பார்த்தப்பறம் தான் கிடைக்குமா? எனக்கு பெரிய சேலஞ்சே சார் டு மெயின்டைன் தட் சட்டிலிட்டி இருக்குல்ல சார். ஃபஸ்ட் காளிதாஸில் இருந்து அதே அந்த சட்டிலிட்டி மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா தெர் கப்பல் ஆஃப் சீன்ஸ் வேர் ஐ நீட் டு எக்ஸாஜுரேட் நடிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்தாலும் ஐ ஹவ் டு மெயின்டைன் தட் அந்த ஈக்விலிபிரியம் மெயின்டைன் பண்ண வேண்டியது எனக்கு. அதுதான் எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. மற்றபடி ஃபிசிக்கலி ஐ ஆம் சார்ட்டட். அது ஃபிசிக்கலி வந்துட்டு சின்ஸ் ஐம் இன்டு ஃபிட்னஸ் அது பிரச்சனை கிடையாது. பட் ரொம்ப டஃபஸ்ட் சீன் அப்படிங்கும்போது வந்து கிளைமேக்ஸ், டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு தல் பி ஒன் சீக்வன்ஸ், ஒரு ஃபயர் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அது வந்துட்டு யூ ஹாவ் டு இமேஜின் யுவர் செல்ஃப் அண்ட் தென் ஆக்ட். தட் வாஸ் ஆக்சுவலி ரொம்ப டஃப்பாக இருந்தது எனக்கு. அந்த மொத்த ரூமும் வந்துட்டு இப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு அதை இமேஜின் பண்ணி நடிக்கணுங்கிறது வந்து விச் வாஸ் ரியலி டஃப். மற்றபடி ஐ திங்க் இட் வாஸ் ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு கெஸ்டரில் இருக்கும்போது எனக்கு ஈஸியாக தான் இருந்தது.
இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இவ்வளோ படங்கள் தட் இஸ் அந்த காதல் செல்லமே அந்த அந்த ஜோனில் பண்ணிவிட்டு தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் கமர்ஷியல் ஜோனில் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அந்த பழனி பண்ணும்போது இட் வெண்ட் இன் டு அனதர் ஜோன். இப்போ அந்த அனதர் ஜோன் ஆர் யூ லுக்கிங் ஃபார் சம்திங் லைக் தட்? அந்த மாதிரி ஜோனே இல்லை சார் இப்போது, அதான் பிரச்சனை. ஓகே, மாஸ் ஜோனே போச்சு. நீங்களே சொல்லுங்களேன் சார், டெல் மீ எ ஃபிலிம் வேர் நீங்கள் விஜய் சார் விட்ருங்க சார், அவர் ஒரு டெமிகாட் ஆகிட்டார்னு விட்ருங்க, அப்படி ஆகிடுச்சு அது. அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ டெல் மீ அ டைரக்டர் ஹூஸ் டைரக்டிங் அ ஃபிலிம் ஆன் தட் பேட்டர்ன். நான் சொல்கிறது வந்துட்டு ஒரு மாஸ் பேட்டர்னில் எடுத்தோடனே ஒரு ஹீரோ இன்ட்ரோ சாங், முடிஞ்சவொடனே ஒரு 2 காமெடி சீன், முடிஞ்சவொடனே வந்துட்டு தென் பிளாட்டுக்குள்ளே போவாங்க, பிளாட்டுக்குள்ளே போய் முடித்தோடனே ஹீரோயின் வருவாங்க, ஒரு 2 லவ் சீன், முடித்தவொடனே வந்து இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல சார். ஐ திங்க் அது முடிஞ்சிருச்சு சார். அது அந்த அந்த பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் இஸ் டன் நோ. ரைட். அதனால் வந்துட்டு பட் ஐ திங்க் அட்லி ஸ்டில் மேக்கிங்ல சார் அட்லி அவரோட ஃபிலிம்ஸ் வந்துட்டு இட் ஹாஸ் இஸ் ஓன் ஃப்ளேவர் சார். அது வந்துட்டு இப்படி இருக்காது சார். அது இல்லை அவருக்கு தனியாக ஒரு ஸ்டைல் இருக்கு 100%. பட் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு எனக்கு ஐ எம் a big fan அவரோட. ஆமாம் சார், ஐ எம் a big fan of his emotional writing. அவரோட படங்களில் பார்த்தீங்கன்னா எமோஷனல் சீன்ஸ் இருக்குல்ல சார், அந்த ரைட்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ராஜா ராணிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே சொல்கிறேன்னா. பட் யா, ஹிஸ் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இஸ் வெரி கமர்ஷியல், ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு அது இந்த மாதிரி ஒரு மாஸ் எலிமெண்ட் பேட்டர்ன் இருக்கா சார். பட் ஹி ஹேஸ் இஸ் ஓன் வே ஆஃப் ப்ரொஜெக்டிங் இஸ் ஹீரோஸ். ரைட். விஜய் சார் ஹீரோ எலிவேஷன் அது அவரோட ஸ்டைலில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. ஓகே, ஸோ யூர் சேயிங் அந்த 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 ஜான்ரே கொஞ்சம் இப்போ உடஞ்சிருச்சு சார், அந்த ஜானர் உடஞ்சிருச்சு. ஏன் அது டோன்ட் ஃபீல் அந்த லார்ஜர் தன் லைஃப் நம்மளுக்கு பிடிக்காம போச்சா? ஆமாம் சார், அதுதான் சார், பீப்புளோட டேஸ்ட் மாறிடுச்சு. அண்ட் த லாட் ஆஃப் நியூ கிரியேட்டர்ஸ் ஆஃப் கம் இல்லை சார். அது வந்து அவங்க அதையும் பிரேக் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது, பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. இப்போ விக்ரம் படத்துலையும் பார்த்தீங்கன்னா கமல் சாரோட இன்டர்வல் பிளாக் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஹீரோயிசம் சார் அது. பட் லோகேஷ் சார் சொன்ன விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மாஸ் எலிமெண்ட் தான் அது. பட் தி வே தே ஆர் ப்ரெசென்டிங் இட், தி வே தே ஆர் ரைட்டிங் இட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட். ஸ்டில் இட்ஸ் அ மாஸ் எலிமெண்ட். பட் அந்த மாஸில் கூட ஆர் பீப்புள் ஆர் யூ லுக்கிங் ஃபார் ஸ்கிரிப்ட்ஸ் லைக் தட்? ஓகே, திட்டுறாங்க பண்ணால் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கண்டென்ட் பேஸ்டாக பண்ணுன்னு திட்டுறாங்க ஆடியன்ஸு. பட் கிடச்சா பண்ண மாட்டேன்னு யார் சொல்லுவாங்க சொல்லுங்க. இல்லை, ஐ திங்க் சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தியரி தான். இஃப் இட்ஸ் ராங் ப்ளீஸ் டெல் மீ. பட் சம்டைம்ஸ் நம்ம ஃபேஸ் கட்டை வச்சு நம்ம ஃப்யூச்சரை டிசைட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். தட் இஸ் இவர் ஆர் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற படங்களை வச்சுட்டு ஒரு 4-5 படம் இந்த மாதிரி அமைஞ்சிட்டா. இன்ஃபேக்ட் செல்லமேல வில்லன்லாம் அந்த ரோலில் இருந்தது. பட் இட் வாஸ் நாட் அது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வில்லன்ல. இல்லை சார், அது இட் இஸ் அபவுட் பீயிங் வெரி அப்சஸ்ட் அபவுட் ஹிஸ் ஓன் சைல்ட்ஹுட். அதான். ஸோ அது ஸ்டில் அது வந்து அந்த ஆக்டிங் கேட்டகரியில் வந்துடுது இல்லை, ஆஸ் அப்போஸ் டு ஒரு பிரகாஷ் ராஜின் கில்லின்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு வில்லன். ஆமாம், அந்த மாதிரி இல்லைல்ல. ஸோ ஐ திங்க் மேபி ஃபேஸ் கட் ஃபர்ஸ்ட் ஃபியூ மூவிஸ் இதெல்லாம் வச்சு ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு பரத்னா அப்படி வச்சுருவாங்களா தெரியல சார். அது மேபி அது அந்த டைரக்டர்ஸ் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், பட் ஐ எம் ஓப்பன் டு, சின்ஸ் யூ ரைஸ் திஸ் கொஸ்டின், ஐ எம் ஓப்பன் டு டூயிங் எனிதிங். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்தாலும் பண்ணுறதுக்கு ரெடி தான். மேபி அவங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்களான்னு தெரியல எனக்கு. ஓகே, தென் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ அபவுட் திஸ். ஆப்வியஸ்லி காதல் ஒரு பயங்கரமான மைல்ஸ்டோன், நாட் ஓன்லி ஃபார் யூ பட் ஃபார் தமிழ் சினிமா ஆஸ் அ ஹோல். ஸோ ஐ திங்க் லைக் நிறைய டைரக்டர் சொல்லுவாங்க படம் பண்ணுறது கஷ்டம் இல்லை, பட் அந்த ஒன் ஃபிலிம் தட் பீப்புள் டோன்ட் ஃபர்கெட் அது பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. அண்ட் யூ ஆல்ரெடி ஹாவ் அ ஃபிலிம் லைக் தட். அண்ட் ஃபார் மீ தட்ஸ் காதல். அந்த படம் வரும்போது அந்த படத்தில் பண்ணும்போது டிட் யூ கெட் த ஃபீலிங் தட் திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம்? சார் அது வந்துட்டு எங்களுக்கு அந்த படம் ப்ரிவ்யூ போய் ப்ரிவ்யூவில் பார்த்து முடித்த வரைக்கும் எங்களுக்கு தெரியாது சார் இட் இஸ் அ ஸ்பெஷல் ஃபிலிம்னு. ஏன்னா வந்துட்டு பிட்ஸ் அண்ட் பீஸாக எல்லாம் நடிச்சோம், கதை தெரியாதுல்ல சார் எங்களுக்கு. ஸோ நடிச்சிட்டோம். ஒன்ஸ் உங்களுக்கு சந்தியாக்கு யாருக்குமே தெரியாது சார். பிகாஸ் அவர் என்னன்னா த்ரூ அவுட் நம்ம கதை சொல்லிட்டோம்னா வந்துட்டு எங்கேயா வெளியில் லீக் ஆயிரும், இல்லைனா யாராவது போய் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆக்டர்ஸ்க்கு அவங்களோட போர்ஷன்ஸ் மட்டும் சொல்லிட்டே வருவார். இந்த சீனில் நீங்கள் இது பண்ணணும். ஸோ கிளைமேக்ஸில் வந்துட்டு இது கெட்ட போட்டு நான் நடிக்க போகிறேங்கிறது தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் தான் இது வரப்போகுது, நான் ஏன் இப்படி ஆனங்கிற அந்த லிங்க் இருக்குல்ல சார், அது எங்களுக்கு தெரியாது. ஸோ நான் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு ஐ வாஸ் ட்ரைங் டு அட்மையர் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட், மோர் தென் கதை, மோர் தென் இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும். ஒரு ஃபேக்டராக நான் உட்காந்துட்டு என்ன ஸ்க்ரீனில் நான் ரிலேட் பண்ணிட்டு இருக்கேன். தட் மை 4th ஃபிலிம். ஆனால் இப்படி நடிச்சிருக்கேன், இப்படி இருக்குன்னு நான் அது பட் அதான் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அப்படிதான் நான் நினச்சி நான் வந்துட்டு நோ இட் வாஸ் a very good performance. ஆமாம் சார், ரெஸ்பான்ஸ் இன்னும் வெளியில் வர ஆரம்பிக்கலாம். தென் லேட்டர் ஒன்ஸ் த ஃபிலிம் காட் ரிலீஸ்ட் ஒன்லி ஐ காட் டு நோ
நான் என்ன இவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அதோட மேக்னிடியூட் அப்போ தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் நான். ஸோ ஐ திங்க் என்றைக்குமே ஐ திங்க் சங்கர் சாருக்கும் பாலாஜி சக்திவேல் சாருக்கும் ஐ திங்க் கடமைப்பட்டிருக்கேன் சார் நான். இல்லை பிகாஸ் அதர் தென் நல்ல படம், காலத்தில் அழியாத படம், அது எப்படி கூப்பிட்டாலும் சரி, பட் ஆனால் ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் அண்ட் கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ங்கிறது ரொம்ப ரேர் காம்பினேஷன். ஸோ அது 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 இட்ஸ் அது ஆர்ட்டாகவும் ஒர்க் ஆகுது, காமர்ஸாகவும் ஒர்க் ஆகுதுன்னா இட்ஸ் நாட் தட்ஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் அவருக்கு தான் சார். ஆமாம். ஸோ பட் அந்த படம் தான் இஃப் ஆஸ்க் யூ, நீங்கள் பண்ண ரோல்ஸ் இப்போ நீங்கள் அந்த இது சொன்னீங்கல்ல காளிதாஸ் 2ல வந்து யூ செட் அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு அந்த ஃபயர் அந்த சீன் வாஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்ட்டு. பட் ஆஸ் அ ஹோல் ஃபிலிம் இஃப் யூ வர் டு சே ஓகே இந்த ரோல் பண்ணுறது பயங்கரமான ஒரு சேலஞ்சாக இருந்தது, would you say காதல் or would you say some other film? காதல் எஸ் டெஃபினெட்லி, பிகாஸ் தட் ஜானர் வாஸ் நியூ டு மீ. இப்போ நான் மதுரையிலே பிறந்து வளர்ந்த பையனாக இருந்தால் தட் would have been easy for me. டைலெக்ட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஏன்னா அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அது மதுரை ஸ்லாங். And then to see myself as a mechanic, I've had mechanic friends, but I've never been a mechanic. So all those put together, yes, it was a very challenging film for me. Physically challenging, yes, 555 was physically... But you know, fitness, you're already into fitness, no? Yes, sir, but to maintain a six-pack is different and general fitness is different. Because you get into a starvation mode, and the starvation mode தான் actually வெறும் protein diet போது வந்துட்டு ஒரு மாதிரி mentally brain fog ஆகிடும். You start losing interest in too many things. You will start feeling weak. You will start feeling tired. Because you don't have carbs. So adnala. Plus you have to work out to maintain your muscle mass. So that was physically. And Nepali, the look wise na maatanadu, and the Nepali lookukaga vandittu I used to have prosthetics for 4 hours every day. So what they used to do is they used to cover up my original eyebrow, fulla contouring put cover pannittu, then they used to keep an artificial eyebrow and பண்ணிட்டு இங்கே வந்துட்டு they used to keep an elastic இது வச்சுட்டு இப்படி இழுத்துருவாங்க. இப்படி இழுத்தா தான் அந்த அந்த நேபாளி ஐஸ் வரும் அது. ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணிவிடுவாங்க and that stays only for 6 hours. 3 ஹவர்ஸ்க்கு மேலே my eyes start, because ஐஸ் மூவ் பண்ண முடியாது. நீங்கள் ஐஸை மூவ் பண்ணனா you start getting water. Right. ஸோ டேப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ தட் வாஸ் கமல்ஸோட அருமை அப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு, கடவுள் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி எவ்ரி ஃபிலிம் ஹேட் இட்ஸ் ஓன் சேலஞ்சஸ், பட் ஐ என்ஜாய்ட் தட் ப்ராசஸ். ஐ லவ் டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு அந்த ப்ராசஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச படம் வந்து பட்டியல். ஆமாம் சார், வெரி அன்யூஷுவல். பட்டியல் வாஸ் ஆக்சுவலி வெரி சேலஞ்சிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப், கூட இன்னொரு ஹீரோ பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கான், நான் பேசாமல் நடிக்கணும். ஸோ வேர் ஆம் ஐ கோயிங் டு ஸ்டாண்ட் ஆஃப்டர் த ஃபிலிம்னு ஒன்று இருக்குல்ல சார், தட் வாஸ் வெரி மென்டலி சேலஞ்சிங் ஃபார் மீ. பிகாஸ் ஆரியாவும் அப்போ அப்கமிங்கில் இருந்தார். பார்த்தோன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா படத்தில் டயலாக் இருக்குது. ஸோ வென் யூ பேசும்போது யோர் அந்த 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 வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் வந்து நிறையாவே ஒன்றும் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்துட்டு டெஃப் அண்ட் மியூட்டுங்கும் போது எங்கேருந்து நீங்கள் பண்ண முடியும். தட் வாஸ் வெரி சேலஞ்சிங் ஃபார் மீ. பட் அஃப்கோர்ஸ் தட் வாஸ் ஆல்சோ மை கெரியர்ஸ் ஒன் ஆஃப் த குட் ஃபிலிம்ஸ். அது இப்போது நீங்கள் இவ்வளோ மெனக்கெட்டுறீங்க ஒரு படத்துக்கு, ஷூட் வந்து லெட்ஸ் சே யூ கோ அட் 7 o'clock. ஓகே லெட்ஸ் இந்த படத்தை எடுத்துக்கோங்க, நேபாளி. 4 மணி நேரம் இது மேக்கப், அதுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரம் ஷூட்டு, அப்புறம் மேக்கப் எடுக்க ஒரு 2 hours அந்த whatever it is. அதெல்லாம் முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. your sons come to you and say அப்பா play with me something. Do you have the mental energy to do that? அந்த டைம்ல I didn't get married. No, I'm not talking about that particular, but generally சொல்றேன். Yeah. So you separate அந்த gear shift எனக்கு குயிக்கா நடந்துது சார். I think I'm blessed. அது என்னோட natural inborn character அது. So because சில பேர், நான் ஏன் கேக்குறேன்னா, சில ஆக்டர்ஸ் வந்துட்டு அந்த கேரக்டர்லயே இருப்பாங்க. அந்த கேரக்டர்லயே இருப்பேன். நம்மலாம் வந்துட்டு மோகன்லால் சார் ஃபேன். மோகன்லால் சாரோட நடிச்சிருக்கேன் சார். அவுட்டர் நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, அந்த கேரக்டர் கரெக்டாக உள்வாங்கிட்டு இருப்பார் சார். எக்ஸாக்ட்லி ஸ்டார்ட் கேமராங்கும்போது வந்துட்டு அப்படியே சேஞ்ச் ஆகிடுவார் சார். தட் இஸ் சம்திங் விச் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம். ஹவு டு முட்டிச்சு கட் அப்படிங்கும்போது ஹீ கம்ஸ் பேக் டு ரியாலிட்டி. ஹீ சிட்ஸ் வித் ஹிஸ் ஓன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவரை பார்க்க டெய்லி 10 பேர் வருவாங்க, பேசிகிட்டு இருப்பார், காஃபி குடிப்பார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார். அப்படி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷனுங்கும் போது அது ஒரு கியர் ஷிஃப்ட் இருக்குல்ல சார், அது வந்துட்டு சம்திங் விச் நான் அப்படி தான் சார். அது அந்த செட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் யூ கெட் இன் டு தட் மூட். ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப். ஷார்ட்டுக்கு முன்னாடி என்னென்ன சீன்ஸ் அதெல்லாம் ஃபுல்லாக படித்து எப்படி பண்ணணும், இந்த கேரக்டர் நேற்றுக்கு என்ன நடித்தேன், நேற்றுக்கு நடித்ததோட கண்டினியூட்டி என்னென்ன, எப்படிலாம் இருந்தோம் பாடி லாங்குவேஜ், அது ஒரு ஃபுட்டேஜ் பார்த்துப்பேன். இந்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவேன். அப்படியே அதை தூக்கிட்டு போய் வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு வீட்லேயும் அதே மாதிரியே உட்கார நேபாளி மாதிரி பண்ணுறதுங்கிறது வந்துட்டு
that's not your thing. You so cuts on last day pack up னு சொன்ன அப்புறம் you're done. Yeah, I'm done. Okay. Maybe emotionally we will be connected to the team. ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருப்போம், பட் நாட் டு த கேரக்டர். அவ்வளோதான், அது முடிஞ்சது. ஸோ இந்த மெத்தட் ஆக்டர் அந்த மாதிரி சொல்லும்போது ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட் கைண்ட் ஆஃப் திங்? வெரி, அது அவங்களோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ். அது இண்டிவிஜுவல். இப்போ பசுபதி சார்லாம் நிறையா அது பண்ணுவார் சார். நான் வெயில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இஸ் மோர் ஆஃப் அ மெத்தட் ஆக்டர். ஐ திங்க் அது அவரோட வே ஆஃப் ஆக்டிங். அது ஃபார் மீ இட் இஸ் அபவுட் ஸ்பான்டனிட்டி. இட் இஸ் அபவுட் பீயிங் தேர் ப்ரெசன்ட் அட் தட் பர்டிகுலர் மூமெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் வாட் த டைரக்டர் வாண்ட்ஸ், ரீட் த ஸ்கிரிப்ட் ப்ராப்பர்லி அண்ட் எக்ஸிபிட்டிங் இன் அ வெரி ரியலிஸ்டிக் வே. தட் இஸ் ஹவ் இட் இஸ். அதுக்கு பேர் தான் ஆக்டிங் நான் நினைக்கிறேன் சார். இப்போ வாமிட் எடுக்கிற மாதிரி நம்ம நடிக்கணும், அவ்வளோதான் சார். நம்ம ஒரிஜினலாக போய் வாமிட் எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆக்சுவலி கிரேட் எக்ஸாம்பிள். அதுக்கு நிஜமாவே வந்து பேட் ஃபுட் சாப்பிட்டு ஆமாம் சார் வாந்தி எடுக்கணும். தட்ஸ் வை யூ ஆர் கால்ட் an actor to enact a certain thing இருக்குல்ல சார். அப்படி தான் வந்து நான் அதை பார்க்குறேன் நான். ஸோ அதுக்கு நீ எவ்வளோ ரியலிஸ்டிக்காக நீ வாமிட் எடுக்க முடியும், அதை நீ கன்வின்சிங்காக கொடுத்துட்டேன்னா யூ ஆர் குட் ஆக்டர், அவ்வளோதான். ஸோ டு யூ திங்க் யூ ஆர் குட் ஆக்டர் நவ்? ஹோப்ஃபுல்லி எஸ் நினைக்கிறேன் சார். அது நான் சொன்னால் ரொம்ப இதாக இருக்கும். ஐ திங்க் பீப்புள் ஹேவ் டு சே தட். அண்ட் இஃப் ஐ வுட் ஆஸ்க் யூ your all time great performance in a film, இன்னொரு ஆக்டரோடது அப்படின்னா எந்த படம் எடுத்து? நாயகன் கமல் சார். ஓகே சார். தட்ஸ் ஹெசிடேட் பண்ணல சார். அல்டிமேட் சார் நாயகன் சார். அது வந்துட்டு சார் நிறையா இருக்குது சார், எல்லாமே இருக்குது. கமல் சார் இது மட்டும் இல்லை, எவ்ரி ஹீரோ ஹேஸ் இஸ் ஓன் ஆரா நடிக்கிறதில்ல. இப்போ நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ஆல் டைம் அப்படிங்கும்போது நான் இப்போ வரைக்கும் வந்துட்டு திருப்பி பார்க்கணுனாலும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் நாயகன். So thank you Bharath. I wish you all the best for Kaalidas too, and I really enjoyed this conversation because எனக்கு வந்து ஒரு I got a lot of information from you about positivity, okay, fitness அந்த aspect வராது. பண்ணலாம் சார். You can still no I என்னோட fitness idea வந்து stretching. See, fitness mobility is not about going to gym and putting weights and shouting அது கிடையாது சார். It is about physically exerting yourself in any form. No ஒரு யோகா, it may be stretch. இப்போ நான் வந்துட்டு I have stopped lifting weights. அப்படியா? ஆமாம். I do a lot of functional training, I do a lot of endurance, then play badminton 1 hour to keep myself lean and fit. அவ்வளோதானே தவிர ஃபிட்னஸ்னால் நிறைய பேர் என்ன நினச்சிங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு 50 கிலோ டம்பில் தூக்கி செஸ்ட் கிளாஸ் போகிற அது கிடையாது சார். See, that is required when you need a muscle mass. Apart from that, for like அந்த 555 அந்த மாதிரி ஒரு படத்துக்கு இல்லை சார். இப்போ நான் காளிதாஸுக்குமே வந்துட்டு ஐ நீட் டு ஹேவ் தட் மசில்ஸ். ஒரு போலீஸ்காரனா வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கணும் போது ஐ டிட் வெயிட் ட்ரைனிங். ஓகே, ஒரு ஆர்குமெண்ட்காக கேட்குறேன். வாட் இஃப் ஒரு தொப்பை இருக்கிற போலீஸ்காரனா ஏன் இருக்கக்கூடாது? அது எனக்கு இல்லையே சார். இல்லை, பட் போட்டுட்டு ஒரு பிகாஸ் இது வந்து ஹீரோ படம் கிடையாது இல்லை, யாரோ கேரக்டர். கரெக்ட். லைக் சில படங்கள்ல நீங்க ஹீரோவா லைக் நிறைய படங்கள்ல இல்லை சார். கரெக்டான கொஸ்டின் தான் அது, தப்பே கிடையாது சார். இப்போ நானுமே ரொம்ப கிளீஷியான ஒரு கேள்வி கொஸ்டின் கேட்டேன் சார். யுனானிமஸ்லி வந்துட்டு டார்க்கர் சைட் ஆஃப் போலீஸ் தான் நம்ம பார்க்குறோம் சார். இவ்வளோ ஃபேராக கேரளாவில் பார்க்குறோம் சார். என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்களா ஆடியன்ஸுங்கும் போது அப்போ டைரக்டர் கேவ் அ வெரி ரியலிஸ்டிக் ஆன்சர். ஏன் சார் தமிழ்நாடு போலீஸ் நல்லா வந்துட்டு நல்லா ஃபேராக மீசை வச்சுட்டு இருக்கக்கூடாதா என்ன ஏதுங்கும் போது அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏன் தொப்பை வச்சுட்டு ஒரு போலீஸ் கரெக்ட் தான் இருக்கலாம். பிகாஸ் எனக்கு இந்த அவங்க உமார் யாஸ்கான் ப்ளே பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மௌனகுருல ஏதோ ப்ரெக்னெண்ட்டாக ஒரு போலீஸ்காரன். அதை ஃபர்ஸ்ட் டைம் சீயிங் ஃபீமேல் போலீஸ் அண்ட் as a pregnant cop. So that was like wow, it's பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம் சார். நான் கூட ஏதோ ரீலில் பார்த்தேன் சார். there was a cop in மகாராஷ்டிராவில் எங்கேயோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கையில் குழந்தைய வச்சுட்டு டிராஃபிக் இது பண்ணியிருப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அது தப்பே கிடையாது சார். தொப்பை வச்சுட்டு கூட பண்ணியிருக்கலாம். பட் ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு அவர் என்கிட்ட வந்து கதை சொன்னனால அந்த ஹீரோக்கு தொப்பை இல்லை. அது இல்லை. ஐ திங்க் இன்னொன்று கூட என்னன்னா அதுக்கப்புறம் வேண்டாத கமெண்ட்ஸ் கொஞ்சம் வரும். என்னன்னா அது போலீஸ்காரனா ஆக்ட் பண்ணுறாரு, கொஞ்சம் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டுலாம். பிகாஸ் நம்மளுக்கு ஒரு இமேஜ் இருக்குல்ல சார். சர்டன் திங் சினிமா இஸ் அ விஷுவல் மோட் சார். ஸோ இப்போ நீங்கள் தொப்பை இருக்கிறனால தப்பு கிடையாது, தொப்பை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். விஷுவலி யூ கேன் பி மோர் அப்பீலிங் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஸோ டு யூ திங்க் த லுக்ஸ் ஆஃப் அன் ஆக்டர் மேட்டர்? 100%. லுக்ஸ் ஒன்லி வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுது. இப்போ 555 நான் வந்துட்டு 6 பேட்ச் வச்சு சண்டை போடணும் அவசியம் கிடையாது சார். இப்போ கஜினியில் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கை வச்சுட்டு அப்படி பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் விஷுவலி இட் என்ஹான்சஸ் த கேரக்டர் மோர். நீங்கள் ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் பண்ணும்போது அது பெருசாக தெரியும். பிகாஸ் யுவர் அவுட்லுக் இஸ் சச் கைண்ட். நீங்கள் நார்மலாக ஒரு வெறும் உடம்பு வச்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு இப்படி பண்ணும்போது வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். பட் when you have that physique, when you have that tattoo, when you have that, அது பண்ணும்போது சூர்யா சார் பண்ணும்போது பயங்கரமாக இருந்தது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வை அதுக்கு தான் ஆக்டர்ஸ் மெனக்கிடுறாங்க, டு ஹேவ் அ பெட்டர் விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட். தேங்க் யூ ஸோ மச் ஃபார்
all the lessons about acting. And நிஜமாவே I wish you all the best. லெசன் எடுக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல சார். இல்ல I've just shared my experience. That is good. And the experience share பண்ணதுக்கு நன்றி. And all the best for Kaalidas too. And again, belated wishes on completing 50 films. இது கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். அது அந்த அளவுக்கு நடக்கலைன்னு I feel a little bad about it. But you're a positive person. I should also be positive. Let's look forward to Kaalidas too. Thank you, sir. And to whatever lies ahead. Thank you so much. Thank you, sir. Thank you so much. சூப்பரா இருந்தது. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.